படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி, புள்ள என்ன படிக்குது, எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்குது, எப்படி படிக்கிறது என்பது தானே ஒழிய, பணத்தையே தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பணம் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்று யாரையுமே கேட்பதில்லை, யாருமே கேட்பதில்லை. அப்படி என்ன இந்த பள்ளிகளினுடைய சிறப்பு அவ்வளவு பெரியதா, இந்த கல்வியினுடைய சிறப்பு அதைவிட பெரியதா என்றால் உண்மை அதைவிட பெரியது. எப்படி தெரியுமா? நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும், நீ மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும், நீ தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்துவராக இருக்க வேண்டும். தொப்பப்பட்டி பள்ளிக்கோ அல்லது இங்கே அமர்ந்து படிக்கின்ற மற்ற பள்ளிக்கோ நீங்கள் வர வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும். அதுதான் இந்த பள்ளிக்கூடங்களினுடைய சிறப்பு. கல்வியினுடைய சிறப்பு என்ன தெரியுமா நண்பர்களே? கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. இந்த உண்மைகள் அத்துணையும் அறிந்த காரணத்தினால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. அறியாமை என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்று, ஆனால் அதை அறிந்து கொள்ள விருப்பமே இல்லாமை அதனினும் வெட்கக்கேடு என்றான் பெஞ்சமின் பிராங்க்லின். இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு நண்பர்களே, அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்று சொன்னவர் நெல்சன் மண்டேலா. படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருந்து இறப்பதுவே மேல் என்று பதிவு செய்தவன் மெக்காலே. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது. சீனா சென்றேனும் சீர்கல்வி பெறுவது ஆடவர் பெண்டிர் அனைவர் கடமை என்று அன்றே சொன்னார் முகமது நபிகள். கல்வி கற்பதற்காக ஒருவன் வீட்டை விட்டு வெளியிலே சென்றால் அவன் இறைவனின் பாதையில் நடக்கிறான் என்று அவரே குறிப்பிடுகின்றார். முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்கின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் உயர்ந்தது கல்வி. இப்படிப்பட்ட காரணங்களால் தான் நண்பர்களே எல்லோரும் கல்வி 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 என்று சொல்லுகின்றார்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த கல்வி நீ எவ்வளவு பெரிய பணக்காரனுக்கு கோடீஸ்வரனுக்கு பிள்ளையாக பிறந்திருந்தாலும் நீ படித்துத்தான் பெற முடியுமே ஒழிய பணத்தை போல பெற்றோர்களிடமிருந்து சொத்தாக எந்த கொம்பனாலும் பெற முடியாது. பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடிய ஒன்றே ஒன்று இந்த உலகில் உண்டென்றால் அது கல்விதான். படிக்கின்ற மாணவனையோ அல்லது மாணவியையோ மட்டுமின்றி அவள் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது கல்வி ஒன்றுதான். இந்த வாழ்க்கையிலே நம்பிக்கை நிறைந்த பயணத்தை நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் இத்துணை 1000 பேர் அமர்ந்திருக்கின்றீர்களே, மனசுல தைரியம் வேணும்னா கல்வி வேணும். The best antidote to fear is knowledge. உங்களுடைய பயத்தை போக்குவது அடிப்படை கல்வி. ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்திலே நின்று லெனின் உரையாற்றிக் கொண்டிருந்தான். இப்படி ஆயிரக்கணக்காக கூடியிருக்கின்ற மாணவர்களை மாணவிகளை பார்த்து பெரியவர்களை பார்த்து அவன் சொன்னான், இந்த ரஷ்யாவை அமெரிக்காவை விட மிகப்பெரிய நாடாக ஆக்கி காட்ட என்னால் முடியும். அதற்கு உங்களுக்கு 3 கடமைகள் இருக்கிறது என்றான். ஒரு மாணவன் எழுந்து முதல் கடமை என்ன என்று கேட்டான், படியுங்கள். ஒரு மாணவி எழுந்து 2வது கடமை என்ன என்று கேட்டால் படியுங்கள். ஒரு முதியவர் எழுந்து 3வது கடமை முதியவர்களுக்கு என்ன என்று கேட்டார், படியுங்கள் என்றே சொன்னான். ஏன் அத்துணை பேரையும் படியுங்கள் 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 என்று ஒற்றை வார்த்தையிலே லெனின் கூறினான் தெரியுமா? யாரெல்லாம் இன்று புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகத்திற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒற்றை காரணம்தான். அதுதான் காரணம். எங்கள் அப்பா 5வது வரைக்கும் தான் படித்தாங்க, விவசாயி, உங்கள் அப்பாவை மாதிரி. என்கிட்ட சொல்லுவாங்க படிக்கும்போது, தம்பி நீ மட்டும் படிச்சுட்டேன்னா பொருள் புரிந்து படித்து விட்டாய், ஆனால் உலகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும் உன்னிடமிருந்து எது சென்றாலும் இந்த கல்வி மட்டும் போகாதும்பாங்க. உங்களை மாதிரி நல்லா படிக்கிறதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னு நான் நினைத்தது உண்டு. ஆனால் இன்று இந்த மேடையிலே அதை மகிழ்வோடும் நெகிழ்வோடும் நான் நினைவு கூறுகின்றேன். ஏன் தெரியுமா? இங்கே என்னை அறிமுகப்படுத்தினார்களே, காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரி, பெரிய பதக்கங்களை பெற்றவர், முன்னாள் மாவட்ட கண்காணிப்பாளர், துப்பாக்கி சுடுதலிலே பதக்கம் பெற்றவர், அதுவெல்லாம் அல்ல.
இன்று நான் முன்னாள் காவல்துறை அதிகாரி தானே ஒழிய இன்றைய காவல்துறை அதிகாரி இல்லை. இங்கு அமர்ந்திருப்பவர்கள் யாரும் அசோக்குமார் உட்பட இன்று காவல்துறை அதிகாரி இல்லை. நாங்கள் அணிந்திருந்த காக்கி உடை எங்களிடத்திலே இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் என்னிடத்திலே இல்லை. ஆனால் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகின்றேன் என்றால் என் தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி என்னிடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் என்னை இந்த விழாவிற்கு சிறப்புரையாற்ற அழைத்திருக்கின்றீர்கள். இதிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்வது என்னென்ன, எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருக வென்பர். மேலே உட்காந்துருக்கிறவங்க எல்லாரையும் பாருங்க, எல்லாம் பணக்காரர்களா? நீ படிச்சுட்டேன்னா எந்த ஜாதி மதம் குலம் எதுவுமே இல்லை, படிச்சுட்டேன்னா மேலே வடமா. எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவருக்கு மக்கட்பிறப்பில் பெரிதல்ல, அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன்கண் நிற்றலும் கூட பெறின். பெரிய பிறவிடா மனித பிறவி. பிறந்தா பெருசு இல்லை, படிக்கணும். படித்தா பெருசு இல்லை, கேட்கணும். கற்றோர் அறிவுரையை காதார கேளுங்கள் உற்றிடும் நெஞ்சனில் உயர்வுன்னா. படித்தவன் சொல்கிறத கேட்கணும். கேட்டால் மட்டும் பத்தாது, கேட்டபடி நடக்கணும். அதை யாரெல்லாம் செய்கின்றீர்களோ அத்துணை பேரும் வெற்றியாளர்களே. இப்போ தமிழை பற்றி இங்கே பேசினவங்க எல்லாரும் சொன்னாங்க. நான் உங்கள்கிட்ட தமிழில் பேசுகிறேன். ஆங்கிலம் அவசியம். ஆங்கிலத்தை புரிந்து கொள்வதும் தெரிந்து கொள்வதும் பிழைப்பிற்காக கண்டிப்பாக வேண்டும். இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. நாங்கள் அத்துணை பேரும் காவல்துறை அதிகாரிகள், அத்துணை பேருக்கும் ஆங்கிலம் தெரியும். நானும் உன்னிடம் ஆங்கிலத்திலே உரையாற்ற முடியும். ஆனால் தமிழிலே பேசுகின்றேனே ஏன்? If I speak in English, it will reach your mind. But if I speak in Tamil, it will touch your heart. ஏன் அவ்வாறு கூறுகின்றேன் தெரியுமா? Educating the mind without educating the heart is no education at all. இதயத்தை தொடாத கல்வி கல்வியே அல்ல சொன்னவன் அரிஸ்டாட்டில். தமிழிலே சங்க இலக்கியங்களிலே இல்லாத குறிப்புகள் உலகத்தில் எந்த நூலிலும் இல்லை. நண்பர் குழந்தைவேல் ராமசாமி அவர்கள் என்னிடம் கூறுவார், அமெரிக்காலேருந்து பேசுவார், சார் போகிற இடத்துல எல்லாம் கொஞ்சம் இந்த தமிழ் மொழியை பற்றி தயவு செய்து சொல்லுங்கள். அப்படி ஒரு அடங்காத ஆர்வம் அவருக்கு. அது உண்மை. நான் உங்களிடம் சொல்லுகிறேனே, சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே மாணவர்களே மாணவிகளே, தமிழுக்கு நிகரானது உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை என்பதை நான் மேடையிலே அடித்து கூறுவேன். அப்படி சொல்லிவிட்டு விட்டுவிட விரும்பவில்லை. என்ன அப்படி இருக்கு உங்கள் தமிழில் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒரு நாள் கூட படிக்காமல் இருக்காதரா, உலக நீதி. இளமையில் கல், சின்ன வயசுலேயே படிச்சிருடா ஆத்திச்சூடி. எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகம், கை பொருள் தன்னில் மெய் பொருள் கல்வி கொன்றை வேந்தன். கல்வி கரையில, கற்பவர் நாள் சில, அதனால படிச்சிடறா நாலடியார். என்னும் எழுத்தும் கண்ணனத்தகம் என்று சொன்னதோடு நிறுத்தவில்லை. என்னென்ப ஏன எழுத்தென்ப இவை இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்கிறார் வள்ளுவர். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. பொருள் புரியும் தமிழிலே சொல்வதனால். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. அதிவீர ராமபாண்டிய மன்னன் நருந்தொகையில் பிச்சை எடுத்து படிடான்ட்டான். இப்போ தெரியுதா ஏன் படிக்கணும்னு? உங்கள் அம்மா அப்பாலாம் உங்களை கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்காங்களே ஏன்? தனக்கு கிடைக்காத கல்வி, தான் பெறாத பட்டம், தான் உயராத உயரத்திற்கு தன்னுடைய பிள்ளைகள் உயர வேண்டும் என்று இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார்களே. இந்த பள்ளியிலே நீங்கள் தனியார் பள்ளியாக இருக்கட்டும், அரசு பள்ளியாக இருக்கட்டும், பல பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் இங்கே இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். இவ்வளோ பேரை இங்கே வந்து உட்கார வச்சுட்டு இப்படி உட்கார்ந்துருக்காங்களே, இதுக்கெல்லாம் ஒரு காரணம் என்ன? சிந்தித்தது உண்டா நீங்கள்? உங்களுடைய மதிப்பெண்களா, உங்களுடைய அறிவா, உங்களுடைய திறமையா? அதெல்லாம் இரண்டாம் பட்சம். நீங்கள் இங்கே படிப்பதற்கு கோடிக்கணக்கான மாணவர்கள் கல்லூரியிலோ பள்ளிக்கூடத்திலோ காலடி எடுத்து வைக்க முடியவில்லை. ஆனால் நீங்கள் இத்துணை பேர் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்களே ஆயிரக்கணக்காக. இதுக்கு ஒற்றை காரணம் என்ன தெரியுமா? வரப்பிலும் வயலிலும், அலுவலகத்திலும் வீட்டிலும், பனியிலும் மழையிலும், வெயிலிலும் மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து முதுகெலும்பொடிய பாடுபட்ட உங்களுடைய தந்தையும் முழு வயிறு காணாமல் உங்களை வளர்த்தெடுத்த தாயும் தான் காரணம் என்பதை கடைசி வரை மறந்து விடாது. அதுதான் ஒற்றை காரணம்.
அப்படின்னா எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க, படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க, அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விழும். பாரதிதாசன் எப்படி சொன்னார்? பெரிய பணக்காரனாக இருப்பான், ஊரில் நிறைய பணம் இருக்குன்னு படிக்க மாட்டான், அடுத்த தலைமுறையில் நெறி காணாமல் நின்றபடி விழும். இங்கே என்னுடைய நண்பர்கள் காவல்துறை அதிகாரிகளாகட்டும், இங்கே நிறைய ஆசிரியர்களாகட்டும், அத்தனை பேர் இங்கே அமர்ந்திருக்கிறார்களே, அடிப்படை என்ன? கல்வி. அறிவு வேறு, கல்வி வேறு. அறிவை செழுமையாக்குவது கல்வி. அறிவு இருந்து கல்வி இல்லை என்றால் சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தை நீ பெறவே முடியாது. யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர், எல்லாரும் படிக்காத மேதை காமராஜர்னு சொல்கிறோம்ல, அவர் எவ்வளவு படிப்பார்னு உங்களுக்கு தெரியுமா? தொடர் வாசிப்புடையவர், தொடர்ந்து படிக்கக்கூடியவர். பள்ளிக்கூடத்தில் படித்தால்தான் படிப்பு அல்ல. கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கின்றன. அவற்றை படிப்பதன் மூலமும் அதன் போல நடப்பதன் மூலமும் நீங்கள் உங்களுடைய தரத்தை தன்னால் உயர்த்தி கொள்ளலாம். எந்த பள்ளிக்கூடத்திலும் நூலகம் இல்லாமல் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை, கண்டிப்பாக இருக்கும். நீ நூலகத்திற்கு போ, நீ எவ்வளவு பெரிய முட்டாள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். அணுகுண்டு கூட ஓசையுடன் ஒரு முறை தான் வெடிக்கும். மாணவர்களே, மாணவிகளே, புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும். உடையவர் என்பவர் கல்வி உடையவரே, இல்லாதவர் என்பவர் கல்வி இல்லாதவரே. என்னப்பா நீ இவ்வளவு சொல்றிய? பணம் தானே பெருசு? அல்ல, பணத்தை விட கல்வி பெருசு. எப்படி தெரியுமா? வெள்ளத்தால் போகாது, வெந்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது, கள்ளர்க்கோ மிக அரிது, காவலோ மிக எளிது, கல்வி என்னும் உள்ளத்தை பொருள் இருக்க உலகெல்லாம் பொருள் தேடி உழல்வது ஏனோ. பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளருண்டா. அதோட விட்டானா? மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோம், மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதனால படிதான். ஒரு ராஜாவா இருந்தா கூடங்க அவன் நாட்டில் தான் சிறப்பு. நீ படிச்சுட்டேன்னா உலகத்தில் எங்கே போனாலும் சிறப்பு. நமக்கு சிறப்பு வேணுமா வேண்டாமா? அறிவு வேணுமா வேண்டாமா? நம்ம எல்லாருமே மேடையில் ஏறணும், எல்லாருமே நம்மளுடைய கையெழுத்து ஆட்டோகிராஃப் ஆகணும்னு நினைக்கிறோம்ல. எங்கேருந்து வரும்? படிப்பிலிருந்து தானே. பணக்கார பிள்ளைங்க படிக்கிறாங்களோ இல்லையோ, நம்மை போன்ற ஏழை குடும்பத்து பிள்ளைகள் ஏன் படிக்க வேண்டும் தெரியுமா நண்பர்களே? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. நம்மெல்லாம் பணக்காரங்கன்னு தயவுசெய்து இங்கே யாரும் நினச்சிக்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்கலாம் பணமே இல்லை. டாடா, பிர்லா, அம்பானி 1000 கோடியில் வீடு கட்டுவான். எத்தனை சைஃபர் நமக்கு தெரியாது. அவன் வீட்டில் புள்ள பிறந்துச்சுன்னா 4 பேர் தூக்கி தோளில் வச்சுப்போம். ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. தங்கச்சியை படிக்க வைக்கணும், தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், நம்ம படிக்கணும், நம்ம அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், கணக்கற்ற சுமைகள். இந்த இடத்துல இதை ஏன் நான் குறிப்பிடுகின்றேன் தெரியுமா? நம்முடைய ஏழை பிள்ளைகளாக பிறந்து சாதாரண பள்ளிகளிலே படிக்கின்ற நம்முடைய சிறப்பு என்ன தெரியுமா? சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள். பிறக்கும் போதே ஏசி வசதியுடன் பயணச்சீட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். பயணத்திற்கு பணமே இருப்பதில்லை. ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் மாணவர்களே, மாணவிகளே, வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு உங்களுக்கு கல்வி வேண்டும். அதற்காகத்தான் கல்வி வேண்டும். அதற்காக தான் சிஇஓ இவ்வளோ வேலையை விட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. இங்கே உட்கார்ந்துருக்கிற முதல்வர், கல்லூரியினுடைய தலைமை ஆசிரியர்களிருந்து இத்துணை ஆசிரியர்களும் இத்துணை பெற்றோர்களும் உங்களுடைய வாழ்வை உயர்த்துவதற்காக இங்கே இத்துணை நேரத்தை செலவு செய்து எங்களை எல்லாம் அழைத்து வந்து உங்களிடம் பேச வைக்கின்றார்கள். அதோடு மட்டுமா? படிக்கலைன்னா என்ன ஆகும்? நீங்கள் நினைக்கலாம், படித்தவன்லாம் இப்போ என்ன பெரிய ஆளாக இருக்கான், நிறைய பேர் டிகிரி வாங்கிட்டு ரோட்டில் திரியிறானே, இவர் படின்னு சொல்கிறாரு. அந்த ரோட்டில் திரியிறாங்க பாருங்க, அதற்கு பெயர் படிப்பல்ல. அதையும் சொல்லுகிறேன், கேளுங்கள். கல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணிவேர். அதே பிளேட்டோ.
சிறு வயதிலே நீங்கள் படிக்கவில்லை என்றால் உடல் உழைப்பை மட்டுமே நம்பி மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போகின்ற, ரோடு போடுறதுல ஆரம்பித்து, தாறு போடுறதுல ஆரம்பித்து, ஹோட்டலில் சர்வர் வேலையில் ஆரம்பித்து, உடல் உழைப்பை மட்டுமே நம்பி மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போகின்ற ஒருவரில் நீங்களும் ஒருவராகி விடுவீர்கள். அதனால தான் சொன்னான், கல்வி இல்லாததால் அறிவை இழந்தோம், அறிவு இல்லாததால் வேலையை இழந்தோம், வேலை இல்லாததால் சொத்தை இழந்தோம், சொத்து இல்லாததால் சூத்திரர்களானோம். கையெழுத்து போடக்கூட கல்வி அறிவு இல்லாமல் உங்கள் கட்டை விரல் முத்திரையில் கதைகளெல்லாம் நடக்குது அடிம்பார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா, பசையற்று போனோமடா. வரும்போது நான் அசோக்குமார் வரும்போது 100 ரூபாய் தினசரி வேலைக்காக நிறைய பேர் உட்காந்தாங்க, பார்த்தோம். இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு வந்தார். என்னத்தினால? இதெல்லாம் கல்வி என்ற ஒன்று இல்லாததுனால்தான். அதை விட இன்னும் அழகா சொல்லுவார் பாரதி. என்ன சொல்லுவார் தெரியுமா? கால் வயிற்று கஞ்சி இலார், இதன் காரணம் என்னதென அறிவும் இலார். கால் வயிற்று கூட கஞ்சி இல்லை, இதனுடைய காரணம் என்னங்கிற அறிவே இல்லையம்பர். அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. அத்துணைக்கும் காரணம் கல்வி இல்லாமையே. அவர் கொஞ்சம் பேசுறத நிறுத்த சொல்லுங்க. அத்துணைக்கும் காரணம் கல்வி இல்லாமையே. நான் நண்பர் ராமசாமி அவர்கள் அழைத்து அமெரிக்காவிற்கு செல்லும் போது என்னுடைய உறவினர் ஒரு வீட்டில் போய் தங்கியிருந்தேன். அவங்ககிட்ட கேட்டேன், இவ்வளோ பெரிய பங்களாவாக இருக்கு, எஸ்பி பங்களாவை விட பெருசாக இருக்கு, எப்படி உங்களுக்கு என்ன சம்பளம்னு கேட்டேன். 1 மாதத்துக்கு 1 கோடினாங்க, 1 மாதத்திற்கு 1 கோடி. இந்த கார் அப்படின்னா 2 கோடி ரூபான்னாரு ராமசாமி சார். அது மாதிரி நிறைய பேரை பார்த்துருப்பாரு. இந்த வீடுன்னா 21 கோடின்னாரு. 21 கோடிங்க வீடு. எப்படி உங்களால் சாத்தியப்பட்டது? எங்கள் ஊரில் ஹைகோர்ட்டில் ஸ்வீப்பர் வேலைக்கு ஆள் 12,000 ரூபா சம்பளம். அதுக்காக அப்ளிகேஷன் போட சொல்லி பேப்பரில் விளம்பரம் வருது. 10 பேர் என்ஜினியரிங் படித்தவன் போடுறான். நீங்களும் என்ஜினியருங்கிறீங்க, அவனும் என்ஜினியர், இது எப்படிங்க? நான் சொன்னான்ட்ட, சார், இன் அவர் கண்ட்ரி வி ஆர் ப்ரொடியூசிங் என்ஜினியர்ஸ், இன் யுவர் கண்ட்ரி யூ ஆர் ப்ரொடியூசிங் என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன். இங்கே ஒருத்தன் 5 வருஷம் படிச்சுட்டு வரும்போது பிஹெச்டி முடிச்சுட்டு மேலே வரும்போதே உலகத்தில் பெரிய கட்டடத்தை எப்படி கட்டுறது, உலகத்தில் பெரிய பாலத்தை எப்படி கட்டுறது, எலக்ட்ரானிக் என்ஜினியர்னாக்க நீரிலும் வெப்பத்திலும் இல்லாமல் மின்சாரத்தை எப்படி தயார் பண்ணுறது, அத்துணையும் படித்து பிஹெச்டி முடிச்சுட்டு வெளியில் வருவான் சார். உங்கள் ஊரில் 75க்கு 25 அரியர்ஸை வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா எழுதி 9 வருஷம் பாஸ் பண்ணி நானும் பட்டதாரின்னு வடிவேலு சொல்லுவானே, நானு ரவுடின்னு. அது மாதிரி ரோட்டில் பட்டத்தை வச்சுட்டு அலைஞ்சாக்கா அது பேர் என்ஜினியரிங் கிராஜுவேட் சார்னார். அது என்ன 1000 ஆண்டுகளுக்கு முன் சொல்லி சென்று விட்டார்கள் நம்முடைய தமிழிலே. கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரம், சபை நடுவே நீற்றோலை வாசியா நின்றார் நல் மரம். ஒரு ஆங்கிலத்தில் ஒன்று கொடுத்தோ தமிழில் ஒன்று கொடுத்தோ படிடான்னா பேப்பரை கையில் வச்சுட்டு நிற்கிறவன் தாண்டா மரம்ட்டான். அதோடு விட்டார்களா? ஏன் தமிழை படியுங்கள் என்று சொல்லுகின்றேன் தெரியுமா? வாழ்வதற்காக. அவர் சொன்னாரே, பாதி சொன்னார், மீதியை சொல்கிறேன் நான். நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை காமுருவர், கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம்னா. படித்தவன் 2 பேர் சேர்றது அன்னப்பறவையும் தாமரை பூவுமா. ஒழுங்காக படிக்காதவன் 2 பேர் சேர்றது காட்டில் அழுகி கிடக்கிற பிணத்தை காக்கா கொத்துதில்லை, அது 2 சேர்ற மாதிரியா. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானுந்தன் பொல்லாச்சிறகை விரித்தாடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவி. ஒரு மயில் ஆடுறத பார்த்துட்டு உண்மையாக படிச்சுட்டு நல்ல வேலையில் கோடிக்கணக்காக சம்பாதிச்சுட்டு இருக்கான் பாருங்க, அவெல்லாம் மயில். நான் சொன்னேன்ல நானும் பட்டதாரின்னு, அவெல்லாம் வான்கோழி. ஏன் தெரியுமா? ஒரு மயில் தோகை விரித்து ஆடுவதை பார்த்து விட்டு வான்கோழி தானும் மயில் போல நானும் பட்டதாரி தான் என்று ஆடினால் எவ்வளவு கேவலமாக இருக்குமோ அது போலடான்னு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டான். அப்போ படிக்கிறதுனா பொருள் புரிந்து படிக்க வேண்டும். மதிப்பெண்களுக்காக படிப்பது படிப்பல்ல. மதிப்பெண்களின் பின்னால் ஒரு கூட்டத்தை உருவாக்குதல் அல்ல. உங்களுக்கு தெரியுமா?
வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. நான் நூல் என்று சொல்லுவது புத்தகங்களை அருமையாக கேட்கின்ற, நன்றாக உள்வாங்குகின்ற ஒரு அரசு பள்ளி, தனியார் பள்ளி மாணவ மாணவிகளை நான் பார்க்கின்ற காரணத்தினால் இவ்வளவு விளக்கமாக பேசுகின்றேன். கல்லூரிகளில் பேசுவதை உங்களிடம் பதிவு செய்கின்றேன். காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சி நிற்கின்றது. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும். நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும் என்பது இயல்பு. நமக்கு நிறைய அறிவு வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும், அவ்வளவுதானே. இந்த உண்மைகளை உணர்ந்த காரணத்தினால்தான் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தான் சாக்ரட்டிஸ். சாகரத்துக்கு முன்னாடி தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார். தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர். படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. 35 ஆண்டுகள் நூலகத்திலே மூழ்கி மூலதனம் எனும் கம்யூனிஸ்ட் வேதாந்தத்தை கண்டுபிடித்தான் கார்ல் மார்க்ஸ். இன்றளவும் கம்யூனிஸ்டுகளுடைய பைபிளாக போற்றப்படுகிறது. ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் பயணங்களில் போதெல்லாம் படிப்பதையே தன்னுடைய வாழ்க்கையினுடைய முதன்மை கடமையாக கொண்டிருந்தார் என்று அவரே பதிவு செய்கின்றார். பகத்சிங்கை நாட்டு விடுதலைக்காக போராடினவனை தூக்கில் போடணுங்க. 5 மணிக்கு தூக்கில் போடணும், 4:30 மணிக்கு கதையல்ல நிஜம். ஜெயில் சூப்பரண்டு போய் கூப்பிட்றான். என்ன பண்ணிட்டு இருப்பான்? அரை மணி நேரத்தில் தூக்கில் தொங்கி சாக போறானே நாட்டு விடுதலைக்காக, அவனுடைய நிலை எப்படி இருக்கும் என்று போய் பார்க்கின்றான். லெனினுடைய வாழ்க்கை சரிதத்தினுடைய கடைசி அத்தியாயத்தை படித்து கொண்டு அமர்ந்திருக்கின்றான். இரவு முழுவதும். ஏண்டா அரை மணி நேரத்தில் சாக போகிறப்ப ஏண்டா படிக்கிற? அவன் சொல்கிறான், நீ தான் என்ன தூக்கில் போட போகிறல்ல, மீதி உள்ளதை படிச்சுட்டு தாண்டா வருவான், வெயிட் பண்ணட்டான். அப்போ அவன் பார்க்குறான், அவனுடைய ரூம் ஃபுல்லாக புத்தகங்கள், அறை முழுவதும் புத்தகங்கள். ஏடா இவ்வளோ புத்தகத்தை நீ படிச்சிட்டியா? எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், எந்த பக்கத்தை வேண்டுமானாலும் புரட்டிக்கொள், என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேட்டு பாருடாங்கிறான். யார? ஜெயில் சூப்பரண்ட. அப்படியே அட்டென்ஷன் ஆகி ஒரு சல்யூட் அடிச்சுட்டு அரை மணி நேரம் கழிச்சு வர்றப்பா நீ படி அப்படின்ட்டு போயிட்டான். நடந்த சம்பவம் மாணவர்களே, மாணவிகளே. அரை மணி நேரத்தில் சாக போகிறவன் அப்படி படித்தான்னா வாழ்க்கை முழுவதும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற நீங்கள் எப்படி படிக்க வேண்டும்? தயவு செய்து சிந்தியுங்கள். இந்த ஆண்டு நீட் தேர்விலே, 2018ஆம் ஆண்டு நீட் தேர்விலே இந்தியாவில் முதன்மையாக வந்த பெண்ணினுடைய பெயர் கல்பனா குமாரி. பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பெண். அதனிடம் சென்று பேட்டி காணுகின்றார்கள். எப்படி உன்னால் முடிஞ்சு? 3 வருஷம் ஆச்சு டிவி பார்த்து. அதோடு மட்டுமல்ல, ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் படித்தேங்க. பிரணவ் குமார் ஜேஇல இந்தியாவில் முதலிடம் பிடித்தவன், ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவன். எப்படா இந்தியாவில் உன்னால் ஃபர்ஸ்ட் வர முடிஞ்சு? ஐஐடி இல்லைங்க. அவன் சொல்கிறான் 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு படித்தேன்னு. உங்களுக்கு தெரியுமா, முந்தா நாள் வெளிவந்திருக்கு 2018ஆம் ஆண்டு இந்தியாவில் உள்ள 52 ஐஐடி இருக்கு. 52,000 பேர் தான் படிக்கலாம் மொத்தம் ஐஐடியில். தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய திறமை என்ன என்று உங்களுக்கே தெரியாது. அதில் 11 பேரை முதல்ல செலக்ட் பண்ணுறான் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில். சம்பளம் என்ன தெரியுமா? 1.5 கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு, ஒரு மாதத்திற்கு 10 லட்சத்திற்கு மேல். மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் சிஇஓ, மைக்ரோசாஃப்டோட சிஇஓ ஒரு இந்தியன், சத்யா நாதல்லா. சம்பளம் என்ன தெரியுமா? 130 கோடி ஒரு வருஷத்துக்கு. அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எத்தனை கோடின்னு பார்த்துங்க. கூகுள் சுந்தர் பிச்சை ஒரு மாதத்துக்கு 120 கோடி. தமிழ்நாட்டுக்காரங்க, உங்களை மாதிரி அரசு பள்ளியில் சாதாரண பள்ளிக்கூடத்தில் படித்தவன். ஏன் உங்களால் முடியாது? எங்கே தவறுகிறோம்? நம்மளால் முடியாது, நம்ம குட்டையாக இருக்கோம், நம்ம ஏழையாக இருக்கோம், நம்ம கருப்பாக இருக்கோம். அல்ல. உங்களுக்கு தெரியுமா,
லிசி என்று அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண்ணினுடைய வீடியோ 8 வினாடிகள் ஓடியது முகநூலிலே. 8 வினாடிகள். அந்த அவலட்சணமான முகத்தை பார்த்த ஆயிரக்கணக்கானோர் 1 மணி நேரத்திலே இந்த பெண்ணை சுட்டு கொன்று விடலாம், அவ்வளவு அசிங்கமாக இருக்கிறாள் என்று எழுதினார்கள். அந்த பெண் என்ன செய்தால் தெரியுமா? மற்றவர்கள் உன்னை நம்புகிறார்களோ இல்லையோ, உன்னை நீ நம்ப வேண்டும். ஒன் பியூட்டிஃபுல் ஹார்ட் இஸ் பெட்டர் தேன் 10 பியூட்டிஃபுல் ஃபேஸஸ் என்று சொல்லிவிட்டு, ஒரு அழகான முகம், நீங்கள் இல்லையே என்று என்னை குறை சொல்லுகின்றீர்கள். ஒரு அழகான இதயம் 10 அழகான முகங்களை விட சிறந்தது என்று லிசி த பியூட்டிஃபுல் என்ற ஒரு புத்தகத்தினுடைய ஆசிரியர் இன்று அவள். கல்லூரியினுடைய மாணவி, தன்னம்பிக்கை பேச்சாளர். அதோடு மட்டுமல்ல, பிறக்கும் போதே 2 கண்களும் இல்லாமல் பிறந்த ஹெலன் கெல்லர் உலகம் முழுவதும் கண் பார்வையற்றவர்களுக்கு பிரெய்லி எழுத்தை உண்டாக்கி அத்துணை பேர் வாழ்க்கையிலும் ஒளியேற்றினார். 26 வயதிலே கேட்கும் திறனை முழுமையாக இழந்த பீத்தோவன் உலகத்திலேயே அருமையான இசையை உண்டாக்கினான். இதெல்லாம் எப்படி சாத்தியப்பட்டது? கை கால் 2மே இல்லைங்க. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த நிக் என்ற ஒருவன், எத்தனை பேர் பார்த்திருப்பீர்கள் என்று தெரியல, 2 கால் இல்லை 2 கையும் இல்லை, 138 நாடுகளிலே இன்று தன்னம்பிக்கை பேச்சாளர், திருமணம் செய்து ஒரு குழந்தைக்கு தந்தை. இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுகிறது? நாம் முழுமையாக பிறந்திருக்கிறோமே, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு இன்றி பிறத்தல். இதை எப்படி உபயோகப்படுத்துகிறோம் என்பதை வைத்துத்தானே நம்முடைய வாழ்வையை நிர்ணயிக்கின்றார்கள். இந்த கல்வி அறம் பொருள் இன்பம் வீடும் பயக்கும் புறங்கடை நல்லிசையும் நாட்டும் உறுங்கவலொன்று உற்றுளையும் கை கொடுக்கும். கல்வியில் ஊங்கில்லை சிற்றுளிக்கு உற்ற துணை, சிற்றுயிர்க்கு உற்ற துணை. நினச்சி பாருங்க, கொஞ்ச காலமே பிறந்து வாழ்ந்து இறந்து போகிற இந்த உயிருக்கு கல்வியை விட உறுதுணை உலகத்தில் எதுவுமே இல்லைடான். இதெல்லாம் யார் சொல்லித்தர்றது, யார் படிக்கிறது? இதெல்லாம் தெரிஞ்சால் தானே நீங்கள் படிப்பீங்க. டுடே எ ரீடர், டுமாரோ எ லீடர். Leaders are readers and readers are leaders. A question was asked, what is the biggest regret in your life? Was the talk show superstar Larry King replied, I should have been better rooted through the great books in my early days. உலகத்தில் புத்திசாலியாக இருக்கிற லேரி கிங் எதை கேட்டாலும் பேசுவான், எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் பேசுவான். அவன்கிட்ட போய் கேட்குறாங்க, உலகத்திலேயே பெரிய புத்திசாலி இருக்கேடா, நீ சின்ன வயசில் படிக்கும்போது செஞ்ச பெரிய தப்பு என்னன்னு கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், லைப்ரரியில் நிறைய புத்தகம் இருந்துச்சுடா, படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, படிக்காமல் விட்டேன்டா, அதான்டா பெரிய தப்புன்னு சொல்கிறவன் உலகத்தில் புத்திசாலி. அப்போ நம்மெல்லாம் மாசிடோனியா அரண்மனையிலே மன்னன் அலெக்சாண்டர் இராணுவ உடையோடு நின்று கொண்டிருக்கின்றான். மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகின்றார்கள், தன்னை பார்க்க வருகிறார் என்று நினைத்து கொண்டு உடையை சரி செய்து கொள்கின்றான். மாணவர்களே மாணவிகளே, ஒருத்தன் கூட அவனை பார்க்கல, எல்லாரும் நேர போகிறான். தளபதி அழைத்து எங்கே செல்லுகின்றான் என்று கேட்கின்றான். உண்மை சம்பவம். இந்த ஊரில் டயோஜனிஸ்னு ஒரு பெரிய தத்துவ ஞானி இருக்கார், கூரை வீட்டில் குடியிருக்காரு. தாமஸ் ஆல்வா எடிசன் பிறக்கல, மின்சார பல்பெலாம் கண்டுபிடிக்கல. எப்போ பார்த்தாலும் சமணம் போட்டு வீட்டுக்கு வெளியில் சூரிய வெளிச்சத்தில் படிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அவரை பார்க்க போகிறாங்க. உடனே தளபதி அழைச்சிட்டு வராங்க. என்னை விட புத்திசாலி யார், நான் பார்க்க வேண்டும். தளபதி குதிரை எடுத்துகிட்டு போகிறான். போய் வாடா அரண்மனைக்கு போகலாங்கிறான். இவன் போய் பார்க்கும்போது காலை 6 மணிக்கு சூரிய வெளிச்சத்திலே புத்தகத்தை திறந்து குடிசை வீட்டிற்கு முன்னால் சம்மணமிட்டு உட்கார்ந்து படித்து கொண்டிருக்கின்றான் டயோஜனிஸ். மிகப்பெரிய தத்துவ ஞானி, ஹோமருக்கு இணையானவன். 8ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய தத்துவ ஞானி ஹோமர். அவன் சொல்கிறான், ஏன்டா என்ன அரண்மனைக்கு கூப்பிட்றாங்க, வந்து மன்னனை பாருங்க. நான் மன்னனை பார்க்கணுன்னு சொல்லலையேங்கிறான். இல்லை, மன்னன் உன்னை பார்க்கணுன்னு சொன்னாருங்கிறான். அப்போனா அவனை வர சொல்கிறாங்க. அலெக்சாண்டர்கிட்ட போய் சொன்னால் தன்னுடைய தலை உடலிலே தங்குமா என்ற பயத்தோடு வேறு வழியின்றி போய் சொல்லுகின்றான். என்னை வர சொன்னானா? வருகிறேன். குதிரை எடுத்துட்டு அலெக்சாண்டர் போகிறான். த மேன் ஹூ கான்கர்ட் த என்டையர் வேர்ல்டு, உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்ற அலெக்சாண்டர் போய் குதிரையை நிறுத்துறான். படித்து கொண்ட புத்தகத்திலிருந்து தன்னுடைய கண்களை அகற்றாமல், சூரிய வெளிச்சத்திலே நான் படித்து கொண்டிருக்கின்றேன்,
குதிரையை குறுக்காக நிறுத்தி குதிரையினுடைய நிழல் மூலமாக என்னுடைய படிப்பை தடுக்கின்ற முட்டாளே குதிரையை சற்று அகற்று நிறுத்துங்கிறான் டயோஜனிஸ் அலெக்சாண்டர். அவனுடைய துணியை பார்த்து விட்டு தள்ளி நிறுத்தி விட்டு இறங்குகின்றான். டயோஜனிஸ் எந்திரிக்கிறார். உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான். யார? உலகத்தை ஜெயித்த அலெக்சாண்டரை உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றான். அவனுடைய நாட்டில் இருக்கின்ற படித்த ஒரு ஞானி. ஒரே கேள்விதான், என்ன பார்க்காம நான் மன்னன், எல்லாரும் உன்னை ஏண்டா பார்க்க வர? இதற்காகவா இவ்வளவு தூரம் வந்தாய் அலெக்சாண்டர்? நீ உன்னுடைய வாளின் கூர்மையினால் இந்த மண்ணை வென்றவனடா, நான் என்னுடைய நூலின் கூர்மையினால் என்னையே வென்றவனடா. மண்ணை வென்ற உன்னை வெடுத்து தன்னையே வென்ற என்னை பார்க்க வருகிறார்கள். உன்னுடைய வாளின் கூர்மையினால் வாழ்க்கை இழந்தவர்கள் கோடி பேர் போரிலே, என்னுடைய நூலின் கூர்மையினால் வாழ்க்கை அடைந்தவர்கள் கோடான கோடி பேர். நீ ஒரு அழிவு சக்தி, நான் ஒரு ஆக்க சக்தி, அதனால் என்னை பார்க்க வருகிறார்கள். அத்துணைக்கும் காரணம் என்ன? புத்தகங்கள் தானே. தயவுசெய்து சிந்தியுங்கள். இப்போ இங்கே இத்தனை பேர் உட்காந்துருக்கோம், எல்லாரும் வாழ்க்கையில் வெற்றி பெறணுங்கிற எண்ணத்தோடு அங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. அதுக்கு என்ன வேணும்? எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும்னார் பாரதியார். நீ இன்று நினைத்துக்கொள், உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலர் சொன்னதைப் போல உங்களுடைய இதயத்தை விசாலமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். நான் சொல்ல, விவேகானந்தர். எவ் உயிர் எப்படி எண்ணின அவ் உயிர்க்கு அப்படி அளித்த அருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். உங்களுக்கு புரியும்படியாக எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் கண்ணதாசனுடைய வரியிலே, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. நீ எதை கேட்கிறாயோ அதைத்தான் வாழ்வு உனக்கு தருகிறது. அதனால் பெரிதினும் பெரிது கேள். கேட்கும் போதே கேள்டா. அசோக்குமார் மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், சிஇஓ மாதிரி ஒரு பெரிய மாவட்டத்திற்கே கல்வி அலுவலராக வேண்டும், ராமசாமி மாதிரி அமெரிக்காவில் போய் மிகப்பெரிய பொசிஷனில் இருக்கணும். கேட்கறதில்ல, நினைக்கிறதில்ல, என்றதில்ல. உங்களுக்கு என்ன தவறு? நினைத்து பாருங்கள். கேட்கறதே இல்லையே. எங்கே தவறுகிறோம்? ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். சொல்றவன் ரூசோ, மிகப்பெரிய அறிஞர். மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன் இதெல்லாம் விட அழகாக சொல்லிட்டார் வள்ளுவர். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெறின். ஒற்றை வரி, இரட்டை வரியிலே. whatever a mind of a man can conceive and believe he can achieve. ஒரு மனித மனம் எதை நினைத்து என்னால் முடியும் என்று நம்புகிறதோ அதை அடைந்தே தீரும். இது இயற்கை விதி. when you really want something, the universe always conspire in your favor. அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில் பவுலோ கவுலோ, உனக்கு ஏதாவது ஒன்று வேணும்னு நினச்சி கடுமையாக நீ உழைக்க ஆரம்பிச்சிட்டேன்னா உலகமே சேர்ந்து உனக்கு உதவி பண்ணுண்டாங்கிறான். அப்போது இங்கே இருக்கிற தலைமை ஆசிரியர் நண்பர் மணி ராமசாமி, இங்கே உட்கார்ந்திருக்கின்ற முத்துநிலையப்பன், உங்கள் சிஇஓ எல்லாரும் என்னை போல அசோக்குமாரை போல அழைத்து வந்து உங்களிடம் காண்பிப்பது உதவியா உபத்திரவம்? உலகமே சேர்ந்து உதவி பண்ணணும்னு சொல்கிறான்ல. நல்லா படிக்க வேண்டும் என்ற உங்களுடைய சிந்தனை இருக்கின்ற காரணத்தினால் மற்ற பள்ளிகளோடு ஒப்பிடும்போது இங்கு இருக்கின்ற பள்ளிகள் அத்துணையும் சிறப்பான பள்ளிகளாக இருக்கின்ற காரணத்தினால் இதை மேலும் மேலும் வளர்த்தெடுக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று இங்கு உட்கார்ந்திருக்கின்ற பெரியவர்கள் அத்துணை பேரும் நினைத்ததனுடைய விளைவு தானே இது. நினைத்து பாருங்கள். அப்படி என்றால் அத்துணைக்கும் காரணம் என்ன? The golden key to remember is, my dear students, the sole author of your success is your mind. அத்துணைக்கும் காரணம் உன்னுடைய எண்ணம். If you master your thoughts, you master your mind. Once you master your mind, you master your life. When you master your life, you master your destiny. விதியை மதியால் வெல்லலாம். நீ வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்றால் உன்னுடைய சிந்தனையிலே கவனம் வை. இங்கு அமர்ந்திருக்கின்ற அத்துணை பேரும் உன்னுடைய சிந்தனையிலே கவனம் வையுங்கள். அவைகள் தான் எண்ணங்களாகின்றன. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள். அவைகள் தான் சொற்களாகின்றன. உங்களுடைய சொற்களிலே, வார்த்தையிலே கவனம் வையுங்கள். அவைகள் தான் செயல்களாகின்றன. உங்களுடைய செயல்களிலே கவனம் வையுங்கள். அவைகள் தான் பழக்கங்களாகின்றன. உங்களுடைய பழக்கங்களிலே கவனம் வையுங்கள். அவைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையையே புரட்டி போடுகின்றன. ஆரம்பிக்கின்ற இடம் எண்ணம்.
அதனால தான் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்று ஆரம்பித்தேன். இதை தெரிந்து கொள்வது எப்போது? சரி, என்ன நினைக்கிறியோ அதோ ஆயிடலாம் அப்படின்னு நீங்கள்லாம் சொல்கிறீங்களே, அதெல்லாம் ஆனீங்களா? இங்கே உட்கார்ந்துருக்கிற என்னுடைய நண்பர்கள் அத்தனை பேரையும் சொல்லுகின்றேன், காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் மாவட்ட அளவில் அதிகாரியாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. நாங்கள்லாம் எப்படி வந்தோம்? ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக, அப்போ நாங்கள் படிக்கும்போது எஸ்எஸ்எல்சி, இதை பதிவு செய்ய வேண்டும் என்று நண்பர் ராமசாமி சொன்ன காரணத்தினால் பதிவு செய்கின்றேன். 500க்கு 451 மார்க் எஸ்எல்சியில். நான், எங்கள் அப்பா ஏழை விவசாயி, 300 ரூபா பணம் வச்சுருந்தாங்க. உங்கள் பெற்றோர்கள் இருக்கின்ற இந்த அவையிலே நான் பதிவு செய்கின்றேன். சென்ட் ஜோசப் காலேஜில் என்னை சேர்க்கணுன்னு அழைச்சிட்டு போனாங்க. மார்க்கை பார்த்தோன்னே பிரின்ஸிபல் இடம் தர்றேன்ட்டார், ஃபாதர்னு சொல்லுவாங்க. ரெக்டர் சொன்னார், எந்த ஊருன்னு கேட்டார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் போதலூர்னு. எப்படி வந்து படிப்பேன்னார். ட்ரெயினில் வருவேன் டெய்லி 18 கிலோமீட்டர். அந்த பக்கம் தஞ்சாவூர் போனேன், இந்த பக்கம் திருச்சிக்கு வர்றதுன்னா 50 கிலோமீட்டர் எங்கள் ஊர்லேருந்து. ட்ரெயினில் வந்து படிப்பேன் சார், டே ஸ்காலரான. அதெல்லாம் அங்கே படிக்க முடியாது, இது அப்துல் கலாம் அவர்கள் படித்த கல்லூரி, நீ ஹாஸ்டலில் இருந்தால் தான் படிக்க முடியினார். எங்கள் அப்பா வச்சுருந்தது 300 ரூபா, ஃபீஸ் கட்டுறதுக்கே பணம் பத்தாது. மாதம் 40 ரூபா எங்கே கட்டுறது? இப்போ 320 ரூபா ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. மன்னர் சரபோஜி அரசனர் கல்லூரின்னு தஞ்சாவூரில் இருக்குது, நம்ம அங்கே போய் சேரலாம். இங்கு படித்தால் ஆங்கிலம், அங்கு படித்தால் தமிழ் மீடியம். ஆங்கிலத்திலே படிக்க முடியவில்லையே என்று கண்ணில் கண்ணீரோடு மரங்கள் அடர்ந்த சென்ட் ஜோசப் கல்லூரியை பார்த்து கொண்டு வெளியிலே சென்றவன் நான். நண்பர்களே, நடந்தது என்ன தெரியுமா? வறுமையை கண்டு பயந்து விடாதே, ஒரு திறமை இருக்கு மறந்து விடாதே. கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்பதை நாங்கள் அத்துணை பேர் உணர்ந்தவர்கள். அதை அறிந்து படித்த காரணத்தினால் எந்த சென்ட் ஜோசப் கல்லூரியில் படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையோ, அதை போல நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற திருச்சி மாவட்டத்திற்கே மாவட்ட கண்காணிப்பாளராக மாறி அந்த கல்லூரியிலே 3 முறை முக்கிய விருந்தினராக சென்று உரையாற்றி இருக்கின்றேன். எல்லாமே நன்மைக்கு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். எங்களுடைய பேட்ச்மேட்டில் ஆக்சிலரேட்டட் ப்ரமோஷன் மொத வாங்கி ஐபிஎஸ் ஆனவர் என்னுடைய நண்பர் அசோக் குமார். எங்கள் அத்துணை பேருக்கு முன்மாதிரி. இதை மண்ணின் மைந்தர். எப்படி சாத்தியப்பட்டது? அதோடு நின்றதா? கனவு காணுங்கள். திருச்சியிலும் தஞ்சாவூரிலும் நான் படிக்கின்ற காலத்திலே கல்லூரிக்கு செல்லும் போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்தில் இருக்கும். காரணத்தோடு சொல்லுகின்றேன், நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகி விடுவா. இன்னும் பெருசாக கேளுங்கன்னு நினச்சிங்கல்ல. நாங்கள்லாம் பெரிய பதவி எஸ்பி தான் நினச்சோம். அதனால சப் இன்ஸ்பெக்டராக சேர்ந்து எஸ்பி ஆனோம். அப்போல்லாம் டிஜிபி ஐஜிபிங்கிற ஒரு பதவி இருக்குது, அதுக்கு ஐபிஎஸ்னு ஒரு தேர்வு நேரடியாக இருக்குன்னு 50 ஆண்டுகளுக்கு முன் தெரியாது எங்களுக்கு. சத்தியமான உண்மை. 76ல் எமர்ஜென்சி பீரியடில் சர்வீஸ் கமிஷனில் செலெக்ஷன் ஆன முதல் பேட்ச் ஆஃபீஸர்ஸ் 10 பேர் இங்கே உட்காந்துருக்காங்க. உங்களுக்காகவே வந்திருக்கிறார்கள். அப்போது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குன்னு தெரியாமல் நாங்கள் ஆகணும்னு நினச்சது எஸ்பியா. கல்லூரிக்கு செல்லும் போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்தில் இருக்கும். ஏன்னா ஒரு எஸ்பிக்கு இவ்வளோ பெரிய பங்களாவா? வருகின்ற வழிகளெல்லாம் வணக்கங்கள் குவிந்து விடும். ரவுடியெல்லாம் பயந்து ஓடுறான். ஏழைகளுக்கு நிறைய உதவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவரும் ஒரு மனுஷன் தானே. சிவப்பு விளக்கு சுழல டெய்லி இங்கேருந்து 9:30 மணிக்கு தஞ்சாவூர் எஸ்பி 1969களிலே திரு வால்டர் தேவாரம் அவர்கள். தினம் நானும் என்னை விட ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்த என்னுடைய நண்பனும் அங்கு நின்று நிதானித்து அவர் போகிறத பார்த்துட்டு தான் கல்லூரிக்கே போவோம். ஒரு நாள் காரை பார்த்துட்டு நிறுத்திட்டு இறங்கினார். ஏன்டா 2 பையிலையும் டெய்லி பார்க்குறேன், நீ காலேஜுக்கே போகிறது இல்லையா, இங்கேயே நிற்கிறேன்னாரு. உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன். நீ போய் என்சிசியில் சேர், ரைஃபிள் கிளப்பில் சேர், கல்லூரி நேரம் போக மீதி நேரம் மைதானத்தில் செலவு பண்ணு, கயிறு ஏறணும், ஓடணும், ஓடியாரணும், அப்போ தான் நீ காவல்துறை அதிகாரியாக முடியும். அவர் சொன்னது அத்துணையும் செய்தேன். என்சிசியில் அண்டர் ஆஃபீஸர் ஆனேன், ஆர்மி அட்டாச்மெண்ட் கேம்ப் போனேன். என்னுடைய நண்பன் எதை பார்த்து கொண்டிருந்தான் என்று எனக்கு தெரியாது. ஒரு ஆங்கில நாளட்டை ஹிந்து பேப்பரை வச்சுட்டு ஒரு ஊருக்கு ஒரு பேப்பர் தான் வரும். எத்தனை வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு. ஒரு லைன் விடாமல் படிப்பான். கல்லூரி படிப்பு முடிந்தது, சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு. நான் எழுதின ஒரே எக்ஸாம் அதான். என்னுடைய நண்பனும் எழுதினான். ரிட்டன் டெஸ்ட்டில் என்னை விட மார்க் கூட அவன், கிரவுண்டில் அவனை விட மார்க் கூட நான். எனக்கு கிடைச்சிருச்சு காவல்துறை அதிகாரி வேலை, அவனுக்கு கிடைக்கல. கொஞ்சம் கூட கவலைப்படலை.
பயிற்சி முடித்து பல இடங்களிலே பணிபுரிந்து நான் என்னவாக வேண்டும் என்று நினைத்தேனோ அதே மாவட்டத்திலே அதே எஸ்பி பங்களாவிலே சிவப்பு விளக்கு சுழல காவல்துறை கண்காணிப்பாளராக குடிபுகுந்தேன். இதை சொல்லுவது எனக்காக அல்ல, இங்கே இருப்பவர்கள் அத்தனை பேரும் சாதித்தது. ஆனால் இதை சொல்லுவது உங்களுக்காகவும் என்னுடைய நண்பனுக்காகவும். இன்னும் தான் கிளைமேக்ஸு. பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக இந்து பேப்பரில் ஒரு லைன் விடாமல் படித்தாலும் என் நண்பன் எப்போ பார்த்தாலும் நூலகத்திலே உட்காந்துருப்பான். நான் மைதானத்தில் இருக்கும்போதெல்லாம் காவல்துறை கண்காணிப்பாளராக அந்த மாவட்டத்திற்கு பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன். நண்பர்களே, நூலகத்திலே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக அமர்ந்திருந்தான். எங்களை மாதிரி உள்ளவங்கெல்லாம் மாவட்ட அளவில் ஒரு அதிகாரி ஆகும்போது இத்துணை வாய்ப்புகள் இருக்கின்ற உங்களை போன்ற இப்படி பெற்றோர்களையும் இப்படி பள்ளியையும் இப்படி சிஇஓ இப்படி ஆசிரியர்கள் முதல்வர் இப்படியெல்லாம் இருக்கிற நீங்கள் படிக்கலைன்னா யாரோட தப்பு? தயவு செய்து சிந்தியுங்கள். சரி, நல்ல நினைச்சா மட்டும் போதுமா? வேற என்ன வேணும்? மனித மனதினுடைய வலிமை மிகப்பெரியது. அந்த வலிமையை நீங்கள் உணராத காரணத்தினால் உங்கள் எல்லைக்கோட்டை நீங்களே சுருக்கிக் கொள்கிறீர்கள். நீ உன்னுடைய மனதை கட்டுப்படுத்து, இல்லாவிட்டால் உன்னுடைய மனம் உன்னை கட்டுப்படுத்திவிடும். ஒரு ஏழை விவசாயி பயிரை வளர்த்தெடுக்கும் போது களைகளை அகற்றி பயிரை வளர்ப்பதைப் போல உன் மனதிலே கெட்ட எண்ணங்கள் போகாமல் இந்த பருவத்திலே நீங்கள், அதனால தான் 9, 10, 11, 12 மட்டும் உட்கார வைங்கன்னு சொன்னேன். இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. அதிகாலை நேரத்திலே ஒரு அருமையான காலை பொழுதிலே எழுந்து உட்கார்ந்து நெஞ்சிலே கை வைத்து நம்மிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன? எல்லோருக்கும் சொல்லுகின்றேன். மற்றவர்களுக்கு தெரிந்தால் நம் மானம் போய்விடுமே, மரியாதை போய்விடுமே என்ற எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு நாம் அத்துணை பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை விட்டொழிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன? நீங்கள் விட்டொழித்து பாருங்கள். என்னவாக வேண்டும் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுடைய மனதிலே 60,000 எண்ணங்கள் உண்டாகின்றன. நீ எழுதி வைத்துக் கொண்டால் ஒரு IAS ஆகணும், ஒரு IPS ஆகணும், ஒரு பெரிய CEO ஆகணும், என்ன வேண்டுமானாலும் ஒரு நல்ல மனிதனாக வேண்டும், எழுதி வச்சுக்க. பாக்கி 59,999 எண்ணங்களும் செயலற்று போய்விடுகின்றன. உன்னுடைய பணிக்கு நேரம் மிக அதிகமாக கிடைக்கும். இதை நம்ம எத்தனை பேர் செய்கிறோம்? கெட்ட எண்ணங்கள் இல்லை என்றாலே, நல்ல சிந்தனையோடு நீங்கள் வாழ்ந்தாலே உங்களுடைய படிப்பதிலே எண்ணம் சிந்தனை சிதறல் இல்லாமல் நீங்கள் படிக்க முடியும். 2001ஆவது ஆண்டு சென்னையில் டெப்டி கமிஷனராக நான் மயிலாப்பூரில் இருக்கும்போது நானும் அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டரும் 10th ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினா ஒரு பிள்ளைக்கு பரிசு கொடுக்க போனோம். உஷா, அந்த பெண்ணினுடைய பேர் ஆயிஷான்னு பேர். திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த பெண், சாதாரண பள்ளியில், அரசு பள்ளியில் படித்த பொண்ணு, கார்ப்பரேஷன் ஸ்கூலில் நடந்த சம்பவத்தை அப்படியே பதிவு செய்கின்றேன். மேலே ஏறி ப்ரைஸ் வாங்க வரும்போது அவங்க அம்மா அப்பா வந்தாங்க, அழுதுகிட்டே வந்துச்சு. என்னம்மா ஸ்டேட் ஃபஸ்ட் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும் தமிழில் அதிக மார்க்கையும் சேர்த்து தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ எப்படின்னு தெரியல எனக்கு. மேலே வந்தோடனே ஸ்டேட் ஃபஸ்ட்டு, நான் சொல்கிறது 2001, 18 ஆண்டுகளுக்கு முன்னால். ஏமா அழுவுறேன்னு கேட்டேன். இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, நீ ஃப்ளூக்கில் வந்துட்டடி ஃபஸ்ட்டு, +2லையும் நீ நல்லா ஃபஸ்ட்டு வந்து காமி, அப்போ தான் நீ உண்மையான புத்திசாலின்னு நம்புவேன். நீங்கள்லாம் இப்போ சொல்லுவீங்க இல்லையா ஒருத்தருக்கு ஒருத்தர், அது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு அழுதுட்டு வந்துச்சு. நான் சாதாரணமாக சொன்னேன் அந்த பொண்ணுக்கிட்ட, ஏம்மா ஸ்டேட் ஃபஸ்ட்டு 10th வந்துட்டேன், நீ நினச்சேன்னா உன்னால் +2ல் வர முடியும். நீ பெரிய முயற்சியில் ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும். அதனால் தயவுசெய்து நீ நல்ல படி, நல்ல முயற்சி பண்ண முடியும்னு நம்புன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் 2 ஆண்டுகள் கழித்து திருச்சி மாவட்டத்திற்கு கண்காணிப்பாளராக மாறி நான் என்னுடைய அலுவலகத்தினுடைய அறையிலே அமர்ந்திருக்கின்றேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி +2 ரிசல்ட் வந்துருந்துச்சு. ஒரு பொண்ணு அவங்க அம்மா அப்பாவும் என்னை பார்க்குறதுக்கு வந்து நிற்கிறாங்கன்னு சப் இன்ஸ்பெக்டர் ஆடலி வந்து சொன்னார். கதவை திறந்து பார்த்தா இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கமே நினைக்கிறேன், எங்கே பார்த்தோன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நீ யாருமா என்னன்னு கேட்டேன். அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு தெரியுமா? நீ பெரிய முயற்சியிலே பெரிய எண்ணத்தோடு ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும்னு எழுதி வச்ச பேப்பரை காமிச்சிச்சு. எனக்கு பட்டுன்னு ஞாபகம் வந்துருச்சு. இப்போ என்னம்மா, இப்போ என்ன சொல்லுன்னா, சார்
இதுவரை நடந்த பள்ளி பரீட்சைகளிலே 10ஆவதிலும் 12ஆவதிலும் மாநிலத்திலேயே முதலாவதாக வந்து முதல் பெருமையை பெற்ற மாணவி நான் தான் என்று கூறியது. நான் இந்த பள்ளிகள் தோறும் ஏறுவதற்கு காரணம் சாதாரணமாக அல்ல. இதை நான் ஒரு வேள்வியைப் போல செய்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான பேரில் ஒரு 100 பேர் வாழ்க்கையிலே ஒளி ஏறினாலும் கூட முதலிலே மகிழ்ச்சி அடைபவன் நானாகத்தான் இருப்பேன். சரி, நல்ல எண்ணம் இருக்கு, நல்ல சிந்தனை இருக்கு, வேற என்ன வேணும்? முயற்சின்னு சொல்றாங்களே என்ன? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாசகம் மனித முயற்சிக்கு வள்ளுவன் தந்த மகா சாசனம். உனக்கு வேண்டிய அத்துணையும் உன்னுடைய காலடியிலே கிடைக்கின்றது. நீ செய்ய வேண்டியது முயற்சி மட்டும்தான். இறைவன் முயற்சி செய்கின்ற வாய்ப்பை எல்லோருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் கொடுத்திருக்கின்றான். கடலிலே குதித்து நீ முத்தெடுக்காமல் வெளியிலே வந்தால் கடலிலே முத்து இல்லை என்ற அர்த்தம் அல்ல, உன்னுடைய முயற்சியிலே குறைவு என்றுதான் அர்த்தம். மராத்தான் ஓட்டப்பந்தயத்தை பாருங்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் ஆரம்ப புள்ளியிலே கூட்டம் நிறைந்திருக்கும், நிறைவு புள்ளி காலியாகத்தான் இருக்கும். நேரமும் தூரமும் அதிகமாக பந்தய மைதானத்திலிருந்து பாதி பேர் வெளியேறி விடுவார்கள். தொடக்கத்தில் காட்டுகின்ற உற்சாகத்தை தொடர்ந்து காட்டுபவன் மட்டுமே பந்தய மைதானத்திலே பரிசினை பெற முடியும். உங்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். இருட்டு மனிதர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், வெளியிலே உலகம் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது. இங்கு யாரும் கண்ணீர் விட்டு கதற வேண்டிய அவசியம் இல்லை. போராட துணிந்த அத்துணை பேருக்கும் வெற்றி கதவுகள் திறந்தே இருக்கின்றன என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். நான் சொல்லுவதுண்டு, முயற்சிகள் தவறலாம், முயற்சி செய்ய தவறலாமா? என்னுடைய முயற்சிகள் என்னை பல முறை கைவிட்டதுண்டு. என்னுடைய முயற்சியை நான் ஒரு முறை கூட கைவிட்டதில்லை. உங்களுக்கு சொல்லுகின்றேன் அல்லவா, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும் என்று. காவல்துறை அதிகாரியாக துப்பாக்கியை தூக்கி கொண்டு தெரிந்த எனக்கும் இந்த ஒலிபெருக்கிக்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா? என்னால் முடியும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகின்ற அறிவுரையை நானே செய்த காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றி கொண்டிருக்கின்றேன். இன்று உங்கள் முன் நிற்கின்றேன் என்றால் முயற்சியை தவிர, உழைப்பை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்வது என்ன? கடின உழைப்பின் மூலம் நீங்கள் சிறு வயதிலேயே உங்களை சிரமப்படுத்தி கொண்டால் வாழ்க்கை முழுவதும் எளிமையாக இருக்கும், இன்பமாக இருக்கும். சிறு வயதிலேயே நீங்கள் உங்களை எளிமையாக்கி கொண்டால், சிரமப்படுவதற்கு தயாராக இல்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் கடினமாகிவிடும். இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், மாணவ செல்வங்களே, இளமைக்கு நீ வேலைக்காரனாக இருந்தால் முதுமைக்கு நீ எஜமானனாக இருக்கலாம். இளமையிலேயே நீ எஜமானனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் முதுமையிலே வேலைக்காரனாகத்தான் இறக்க முடியும். இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. எங்கே ஆரம்பிக்கின்றது என்று பாருங்கள். படிக்காதவன் பெரிய பணக்காரன் ஆயிடுறான், நல்ல சிந்தனை இல்லாதவன் பெரிய ஆள் ஆயிடுறான், அரசியலில் கூட ஒன்றுமே இல்லாதவங்களாம் உயர்ந்த ஆட்கள் ஆயிடுறாங்க. ஆனால் ஒன்று தெரியுமா உங்களுக்கு? அப்துல் கலாமாக இருக்கட்டும், அன்னை தெரசாவாக இருக்கட்டும், அலெக்சாண்டராக இருக்கட்டும், நெப்போலியனாக இருக்கட்டும், பில் கேட்ஸாக இருக்கட்டும், ஸ்டீவ் ஜாபாக இருக்கட்டும், உசைன் போல்ட்டாக இருக்கட்டும், சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும், உழைப்பில்லாமல் எவனாவது ஒருவன் உயர்ந்ததாக வாழ்க்கை சரித்திரத்தில் எங்குமே நீங்கள் சொல்ல முடியாது. அந்த உழைப்பு ஒன்றுதான் உங்களுடைய தாரக மந்திரம் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். சரி, இதெல்லாம் இருக்கு. எல்லாரும் நேரம்னு சொல்றாங்களே, என்ன? ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின். எல்லாரும் தான் நம்ம நேரத்தை எல்லாம் பிஸியாக இருக்கோம். நீங்கள் எல்லோரும் இப்போ பிஸியாக தானே இருக்கீங்க. மாணவர்களே, எப்பொழுதும் பிஸியாக இருக்கின்றீர்களா என்பது அவசியம் அல்ல, முக்கியம் அல்ல. எதற்காக பிஸியாக இருக்கின்றீர்கள் என்பதுதான் முக்கியம். உண்மையிலேயே இங்கு அமர்ந்திருப்பவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் தயவு செய்து நேரத்தை வீணாக்காதீர்கள். ஏன் தெரியுமா? வாழ்க்கை என்பதே நேரத்தால் ஆனதுதான். கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரன் உலகத்திலே பிறக்கவில்லை. உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, சராசரி வாழ்க்கை, இந்தியனுடைய வாழ்க்கை 70 ஆண்டுகள். முதல் 30 ஆண்டுகள் படிக்கிறது, கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பெற்றுக்கிறது, வேலை தேடுறது. மீதமுள்ள 40 ஆண்டுகள், கடைசி 10 ஆண்டுகள் உடல்நலத்தை பேணி பாதுகாக்கவில்லை என்றால் அவர் ராமசாமி சொன்னார், உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம்னு. அவர் தான் எனக்கு இந்த பாட்டையை சொல்லி கொடுத்தாரு.
ஆனால் அவர் சொன்னதில் ஒன்று விட்டதை உங்களுக்கு சொல்கிறேன். ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா, கூழையே நீ குடித்தாலும் குளித்த பின்பு குடியப்பான்னு. இதை ஏன் சொல்கிறேன்னா, மிகப்பெரிய தமிழ் ஆராய்ச்சியாளர்னே சொல்லலாம், அவ்வளோ படிக்கிறவர் அவர். இப்போது இந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையிலே ஒரு இடத்துல இருந்து முன்னுக்கு வர வேண்டும் என்றால் எத்தனையோ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நேரத்தை பற்றி நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த நேரம் என்பது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 70 வயசுன்னு சொன்னேன்ல, கடைசி 40 வயசில் 10 வருஷம் வயதான பிறகு நோய் நொடி, நடுப்புற 30 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 365 நாள், 30 வருஷத்துக்கு 10,950 நாள், 950 நாள் ட்ராவல் பண்ணுறதுலேயும் நீங்கள் அரட்டை அடிக்கிறதுலையும் போயிடும். மீதி 10,000 நாள், 5,000 நாட்கள் தூங்குறதுல போயிடும். பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் மீதமுள்ள 5,000 நாட்களை ஒரு மனிதன் எப்படி உபயோகப்படுத்தினான் என்பதை வைத்தே உங்களுடைய வெற்றி தோல்விகளை இந்த உலகம் தீர்மானிக்கிறது. அதோடு மட்டும் இல்லை, ஒரு மாதத்தினுடைய அருமை குறை மாதத்தில் பிள்ளை பெற்ற பெண்ணுக்குத்தான் தெரியும். ஒரு நாளினுடைய அருமை ஒரு நாள் அரசு பதவியில் லேட்டாக சேர்ந்ததுனால ப்ரமோஷனை பறி கொடுத்தவனுக்கு தான் தெரியும், பதவி உயர்வை பறி கொடுத்தவனுக்கு தான் தெரியும். ஒரு மணியினுடைய அருமை 10th +2 எழுதுகிற பரீட்சை எழுதுகிற உங்களுக்கு தான் தெரியும். ஒரு நிமிடத்தினுடைய அருமை, ஒரு நிமிடம் விமானத்தையோ ட்ரெயினையோ ஒரு நிமிஷத்தில் கோட்டை விட்டவனுக்கு தான் தெரியும். ஒரு வினாடியினுடைய அருமை, ஒரு வினாடி கண்ணை இறந்ததினால் விபத்திலே கையையோ காலையோ இழந்தவனுக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு மைக்ரோ செகண்டினுடைய அருமை ஒலிம்பிக்கிலே ஓடுகின்ற உசைன் போல்ட்டுக்குத்தான் தெரியும். அது எத்தனை கோடி ரூபாய் என்று நமக்கு தெரியாது. நேரம் அப்படிப்பட்டது. 1 கோடி ரூபாயை கொடுத்து கூட 1 மணி நேரத்தை வாங்கி வைத்துக் கொள்ள எவனாலும் முடியாது. ஜவஹர்லால் நேருவுக்கு 4 மணி நேர உறக்கமே போதுமானதாக இருந்தது. இந்திரா காந்திக்கு 3 மணி நேர உறக்கமே போதுமானதாக இருந்தது. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு ஒரு ஆய்வுக்கும் இன்னொரு ஆய்வுக்கும் இடையிலே தான் தூங்குவான். நெப்போலியனுக்கு குதிரை சவாரி மீது தூங்குவதே போதுமானதாக இருந்தது. நமக்கு ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் மாணவர்களே, மாணவிகளே, காலையிலே சீக்கிரமாக எழுந்து சேவலை எழுப்ப கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே யாரொருவர் காலையிலே படுக்கையை விட்டு சீக்கிரமாக எழுந்திருக்கின்றாரோ அவர் வாழ்க்கையிலே தோற்றதாக சரித்திரம் இல்லை. இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு அலாரம் அடித்தோன்னா தலையில் ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு குளிராக இருக்குன்னு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு படிக்கலான்னா உன் பக்கத்தில் இருக்கவன் பக்கத்தில் இருக்கிற பொண்ணு படிச்சு இன்னும் 2 மார்க் வாங்கி அது அட்மிஷன் வாங்கிட்டு போயிடும். நான் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் நேரத்தின் அருமையை குறிப்பதற்காக இதனை குறிப்பிடுகின்றேன். 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை என்பேன். நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இதுதான் வாழ்க்கையினுடைய சூட்சுமமே. வெற்றி பெறுவோம் என்று முழுமையாக நம்புகிறவனுக்கு வெற்றி கிடைத்தே தீரும். இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. வெற்றி பெறும் வரை குதிரை வேகத்தில் ஓடு, வெற்றி பெற்ற பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு. அப்பொழுதுதான் உன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். மாணவர்களுக்கு நிறைய அறிவுரை சொன்னோன்னு நிறைய பெற்றோர்களுக்கு முகத்தில் மகிழ்ச்சி. பெற்றோர்களையும் நான் விட்டு வைப்பதாக இல்லை. பெற்றோர்களே, ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. புறநானூறு. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். வள்ளுவன். இதை ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இங்கே இந்த இடத்துல இவ்வளோ பேர் அப்பா உட்காந்துருக்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம். பெற்றோர்கள் கூட்டம்னா நிறைய அம்மாக்கள் தான் உட்காந்துருப்பாங்க, பின்னால் உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, படிக்க வைக்கிறதெல்லாம் அம்மாவோட பொறுப்பு. காலையில் எழுப்பி விடுறது, காஃபி போட்டு கொடுக்கறது, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது, திரும்ப வந்தோன்னு பார்த்துக்கிறது, எல்லாமே நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம தான் சம்பாதிக்கிறோம்ல எல்லா அப்பாவும், நான் உட்பட. அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தான் வள்ளுவர் அப்போவே சொல்லிட்டு போயிட்டாரு. கற்றோர்கள் நிறைந்த அவையிலே பெற்றுக் கொடுக்கின்ற வேலை தாயினுடையது. அவனை பெரியவனாக, அறிவுள்ளவனாக, ஒழுக்கமுள்ளவனாக வளர்த்தெடுக்கின்ற கடமை தந்தையினுடையதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த பள்ளிக்கூடத்திலே ஒரு பிள்ளை முதல் வந்துருச்சு, கண்டிப்பாக வரும். மாநிலத்தில் முதல் மார்க் வாங்கிடுதுன்னு வச்சுக்குவேன். அம்மா பொண்ணு நின்றுட்டு இருப்பாங்க.
பொண்ணுன்னு ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நிறைய நாளாக பெண்கள் தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் அப்பா நேராக வருவார். பாத்தியாடி என் பிள்ளைய கேக் ஊட்டுறதுக்கு முன்னாடி வந்து நிற்பார். அதே பிள்ளை உருப்படாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்க, என்னடி பிள்ளைய வளர்த்துருக்க, அதே அப்பா கேட்பார். இது மாதிரி சொல்லக்கூடாது என்பதனால் தான் தந்தையினுடைய கடமையை சொன்னான். அதோடு விட்டு விடவில்லை. தாய்மார்களுக்காக எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலேன். ஒரு சாதாரண நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது என்னுடைய தாய் என்று எழுதுகிறார். ஒரு சாதாரண மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாய் என்று சத்தியசோதனை புத்தகத்திலே பதிவு செய்கிறார் மகாத்மா. ஒரு சாதாரண சிவாஜியை வீர சிவாஜியாக மாற்றியது என்னுடைய தாய் என்று எழுதுகிறான் மராட்டிய சிவாஜி. ஏன் அவ்வளவு தூரம்? 120 அறை, நூற்றுக்கணக்கான அறை இருக்கின்ற ஜனாதிபதி மாளிகையிலே குடியிருப்பது பெருமை அல்ல, 120 கோடி மக்களினுடைய மனதிலே குடியிருப்பது தான் பெருமை என்று நிரூபித்து காண்பித்த மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்களை கேட்டார்கள், எப்படி ஐயா உங்களால் இப்படி எளிமையாக வாழ முடிகிறது என்று. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய தாய் என்று ஒற்றை வார்த்தையில் பதில் சொன்னார். ஒரே வார்த்தையில். 2015ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் நானும் இன்னொரு பேச்சாளரும் அரியலூர் புத்தக திருவிழாவிலே ஒரே மேடையிலே பேசுகின்ற வாய்ப்பினை பெற்றோம். அப்போது கேள்வி நேரத்தின் போது ஒரு பெண் எழுந்து கேள்வி கேட்டால் அப்துல் கலாம் அவர்களிடம், இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன? அடுத்த நொடி பதில் சொன்னார். அப்பொழுதுதான் புத்தக திருவிழாவை ஆரம்பிப்பதற்காக குத்து விளக்கை ஏற்றி வைத்து விட்டு அமர்ந்தார். என்ன சொன்னார் தெரியுமா? நான் இந்த பள்ளி கல்லூரிகளினுடைய பெருமையை ஆரம்பத்திலே குறிப்பிட்டேனே, அதை ஒட்டி அவர் சொன்னது என்ன தெரியுமா? இப்போது நான் ஏற்றி வைத்தேனே குத்து விளக்கு, இது இந்துக்களினுடைய அடையாளம். அதை ஏற்றி வைக்க உபயோகித்தேனே குத்து விளக்கு, இது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்றார். அதைத்தான் பாரதி அழகாக சொல்லுவார், ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அல்ல வேறு குலத்தினராயினும் ஒன்றேனா. ஜாதி இரண்டொழிய வேறில்லை, இட்டார் பெரியார் இடாதார் இழிகுலத்தோர். அப்படிப்பட்ட பள்ளிக்கூடங்களிலே இப்படி நீங்கள் படிக்கும்போது இந்த பெற்றோர்கள் இதையெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய கடமை தந்தைக்கும் தாய்க்கும் உண்டு. இந்த தாயினுடைய சக்தி எவ்வளவு பெரியது என்பதை உங்களுக்கு சொல்லுகின்றேன். மராட்டிய மண்ணிலே ஹீரா என்று ஒரு பெண், 2 குழந்தைகள் அவளுக்கு. அவளுடைய வேலை மராட்டிய சிவாஜி வாழுகின்ற காலத்திலே மராட்டிய அரண்மனைக்கு உள்ளே சென்று காலையும் மாலையும் பால் ஊற்றுவதுதான். 2 குழந்தைகளும் மிகச்சிறிய குழந்தைகள். நிதர்சனமான உண்மையை பகிர்ந்து கொள்ளுகின்றேன். தாய் ஒரு பிள்ளைக்காக என்னவெல்லாம் செய்வாள் நீங்கள் உங்களால் கற்பனை செய்ய முடியாது. ஒரு மாலை பொழுதிலே 6 மணிக்கு அந்த கோட்டை கதவுகள் சாத்தப்பட்டால், அடைக்கப்பட்டால், அடுத்த நாள் காலை 6 மணிக்கு தான் கோட்டை கதவுகள் திறக்கும். பால் ஊற்றிவிட்டு வரும்போது மாலை நேரத்திலே சற்று நேரமாகி விடுகிறது, கோட்டை கதவுகள் மூடப்பட்டு விட்டது. மிகப்பெரிய கோட்டை சுற்றுச்சுவர், அதற்கு மேல் மிகப்பெரிய மலை, அதற்கு பக்கத்திலே மிகப்பெரிய அகழி. போய் கதறுகிறாள், கணவனை இழந்தவள் நான், என்னுடைய பிள்ளைகள் வீட்டிலே இருக்கின்றார்கள், நான் எப்படியாவது அந்த பிள்ளைகளை சென்று பார்க்க வேண்டும், கதவை திறங்கள் என்று மந்திரியிடம் அழைத்து செல்கிறார்கள். இது மன்னனுடைய உத்தரவு, நாளை காலை வரை நீ இங்கு இருந்துதான் ஆக வேண்டும். நான் கிராமத்திலே தோட்ட வீட்டிலே குடியிருக்கின்றேன், என்னுடைய பிள்ளைகளினுடைய நிலை என்னாவது? 5 நிமிடம் தாமதித்ததற்காக இப்படி சொல்லுகின்றீர்களே என்று கேட்டால், கோட்டை கதவை 6 மணிக்கு பிறகு திறந்தால் அவன் தலை தப்பாது. அவுரங்கசீப் உங்களுக்கு தெரியும், மராட்டிய மன்னனை கொலை செய்வதற்கு நேரம் பார்த்து கொண்டிருக்கின்றான், அதனால் இந்த உத்தரவு. இது போன்றதொரு சூழலிலே காலை கோட்டை கதவுகள் 6 மணிக்கு திறக்கின்றது. நண்பர்களே, வெளியிலிருந்து பாலை கொண்டு உள்ளே வருகின்றாள் அந்த தாய். வாயில் காவலனுக்கு வியர்த்து போகிறது. எப்படி வெளியே சென்றாய்? ஓடிப்போய் மந்திரியிடம் சொல்லுகின்றான். மந்திரி வந்து கேட்கின்றார், இந்த கோட்டை சுவரிலே ஏறி, அதற்கு மேல் மலையிலே 20 அடி ஏறி, அங்கிருந்து அகழியிலே குதித்து நீந்தி என்னுடைய பிள்ளையை பார்க்க சென்றேன் என்று கூறுகின்றார். யாரும் நம்பவில்லை, அத்தனை பேரும் நம்பவில்லை. மராட்டிய மன்னனிடம்
அத்தனை அப்படியே நேராக போய் மன்னன்ட்ட சொல்கிறாங்க. மன்னனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். மலை எலி என்று சொல்லுவார்கள், உங்களுக்கு தெரியுமா? சிவாஜியை எந்த மலையாக இருந்தாலும் ஏறி விடுவான். அவனுக்கே மிகப்பெரிய ஆச்சரியம். அவனே ஏற முடியாத ஒரு கோட்டையை வைத்துக்கொண்டு ஆழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஒரு பெண் ஏறி விட்டாளா, வந்து திரும்பவும் செய்து காண்பீங்க. அத்தனை பேர் முன்னாலும் கடகடன் ஏறுறான். மேலே மதில் மேலே ஏறிட்டா, மலை மேலே ஏறிட்டா. அந்த பக்கம் அகழியில் குதிக்க போகும்போது மன்னனெல்லாம் மேலே வர்றாங்க வேறொரு வழியாக. வந்தோடனே மன்னன்ட்ட சொல்கிறா, போன நேற்று நான் குதிக்கும்போது பயம் இல்லை, எனக்கு என் பிள்ளையை பார்க்க போக வேண்டும் என்ற அந்த அன்பும் பாசமும் தான் பொங்கி வழிந்தது. இன்று எனக்கு பயமாக இருக்கிறது, நான் குதிக்கட்டுமா என்று கேட்கின்றாள். நீ எப்போ இதில் ஏறினியோ நீ நிச்சயமாக செஞ்சிருப்பேன்னு நான் நம்புகிறேன், வான்னு சொல்லிட்டு அந்த கோட்டையிலிருந்து அந்த பெண்ணினுடைய பெயரிலேயே ஹீரா என்ற ஒரு கோபுரத்தை அமைத்து, வாட்ச் டவர்னு சொல்லுவாங்க, இன்றளவும் ஹீரா கோபுரம் அந்த தாயினுடைய திறமையையும் பிள்ளை பாசத்தையும் உலகிற்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது. நினைச்சு பாருங்க. இப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்கின்ற பெற்றோர்கள் இருக்கத்தானே செய்கின்றார்கள். அதை உணர்ந்து படிக்கின்ற பிள்ளைகளும் இருக்கத்தானே செய்கின்றீர்கள். அவர்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்திலேயே தனக்காக சமைக்காத அம்மாவும் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் இருக்கின்ற ஒரே பூமி இந்த இந்தியா தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். சரி, எல்லா அம்மா அப்பாவும் பிள்ளைங்களை நல்லா தான் வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாராலையும் சாதிக்க முடியல, எல்லாராலையும் வெற்றி பெற முடியலையே. எங்கே தவறுகின்றார்கள்? நீங்கள் எங்கே தவறுகின்றீர்கள்? பெற்றோர்கள் எங்கே தவறுகின்றீர்கள்? அச்சம் உள்ளடக்கி அறிவகத்து இல்லா கொச்சை மாந்தரை பெறுதலின் அக்குடி எச்சமற்று ஏமாந்து இருத்தல் நலம். கொச்சை மாந்தர்ன்ட்டான். ஒரு அம்மா அப்பா பிள்ளையை பெக்கும்போது பெற்றோரெல்லாம் பிள்ளைகள் அல்லங்கிறான். பெற்றெடுத்து விட்ட காரணத்தினாலேயே பிள்ளைகள் இல்லடா அவங்க, அறிவோடு பண்போடு ஒழுக்கத்தோடு வளர்த்தெடுத்தால் மட்டுமே பிள்ளைகள்ங்கிறான். அது தந்தை தாய் இவர்களுடைய வேலை. ஏனென்றால் பிள்ளைகளை வைத்துக்கொண்டே சொல்லுகின்றேன் பெற்றோர்களுக்கு, எந்த பிள்ளையும் இந்த அம்மா அப்பாட்ட தான் பிறக்கணும்னு வரம் கேட்கல. பிள்ளை வரம் கேட்டவர்கள் நாம். பிள்ளையை பெற்றெடுத்து வருங்கால தலைமுறை வளர வேண்டும் என்பதற்காக நமக்கு மகிழ்ச்சிக்காக பிள்ளையை பெற்றெடுத்தால் அந்த பிள்ளையை ஒழுங்காக வளர்த்தெடுப்பது பெற்றோர்களினுடைய தலையாய கடமை. ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்கும் போது இப்படி நினைத்து கொண்டு பிறக்கிறதாம். மேடம் ஜெனி கோல் என்ற உளவியலாளருடைய கருத்தை இந்த அவையிலே பதிவு செய்கின்றேன். அந்த பிள்ளை சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க, பிறக்கிற குழந்தை, என்னுடைய வருகையை இந்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. காரணம், நான் நாளை எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இந்த உலகமும் இருக்கும். இந்த பூமி பந்து என்னை ஆவலோடு எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. என்னை வெற்றி உள்ளவனாக நீங்கள் வளர்த்தெடுப்பீர்களா, தோல்வி அடைந்தவனாக வளர்த்தெடுப்பீர்களா எனக்கு தெரியாது. அது உங்கள் கையிலே இருக்கிறது. என்னுடைய விதி உங்கள் கையிலே இருக்கிறது. இந்த உலகத்திற்கு நான் ஒரு கொடையாக இருப்பதைப் போல என்னை வளர்த்தெடுங்கள். இந்த உலகிற்கு ஒரு சுமையாக இருப்பதாக என்னை வளர்த்து விடாதீர்கள் என்று ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது பெற்றோரை பார்த்து சொல்லுகிறதாம். உளவியல் கருத்து. நாம் அதுபோல செய்கிறோம். எங்கே தவறுகிறோம்? 10ஆம் வகுப்பு படிக்கின்ற நித்யா என்ற பெண்ணினுடைய நோட்டு புத்தகத்திலே காதல் கடிதம் கண்டுபிடிக்கப்படுகின்றது. 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் பள்ளி சீருடையிலே குடிபோதையிலே பேருந்து நிலையத்திலே விழுந்து கிடக்கின்றான். கல்லூரியிலே படிக்கின்றவன் கழுத்திலே இருக்கின்ற செயினை அறுத்துட்டு காவல் நிலைய கதவுகளையும் கம்பிகளையும் எண்ணிக்கொண்டிருக்கின்றான். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? எல்லா பெற்றோரும் பிள்ளையை நல்லா தானே வளர்க்கணும்னு நினைக்கிறேன். எங்கே தவறுகின்றோம்? குடும்பம்தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை. பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள். தயவு செய்து பெற்றோர்களே, பிள்ளை நன்றாக வளர்ந்தாலும் மோசமாக வளர்ந்தாலும் பொறுப்பு நீங்கள். ஒரு ஆசிரியைக்கு 40 குழந்தைகள். பெற்றோர்களாகிய உங்களுக்கு 1 அல்லது 2. பிள்ளையினுடைய வளர்ச்சியிலே ஆசிரியர்களினுடைய பங்கை விட இன்று இங்கு நான் பெற்றோர்களுக்கு மட்டும் உரையாற்றுவதாக முடிவு செய்திருக்கின்றேன். அடுத்து மதியம் பேசுகின்ற பள்ளியிலே ஆசிரியர்களுக்காக உரையாற்ற இருக்கின்றேன். இதை காரணத்தோடு சொல்லுகின்றேன். அப்படி என்றால் பெற்றோர்களுடைய பொறுப்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள்.
ஒரு படருகின்ற செடியானது பக்கத்திலே பந்தல் போட்டால் அந்த பந்தலிலே படரும். இல்லாவிட்டால் அந்த செடியானது முள் வேலி பக்கத்திலே இருந்தால் அதில் படர்ந்து விடும். பிள்ளைகளிடம் பெற்றோர்கள் அன்பு செலுத்துகிறார்களா என்று பார்க்கும். தன்னிடம் நேரம் செலவு செய்கின்றார்களா என்று பார்க்கும். உங்களிடம் கேள்வி மீது கேள்வியாக கேட்கும். உங்களிடம் பதில் கிடைக்கவில்லை என்றால் போகிற போக்கில் பணம் சம்பாதிப்பதிலேயே நேரத்தை செலவு செய்கின்ற அப்பாக்கள், மெகா சீரியல் பார்ப்பதிலேயே நேரத்தை செலவு செய்கின்ற அம்மாக்கள், மதிப்பெண்களின் பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள், இந்த பிள்ளைக்கு நல்லது கெட்டது எது என்பதை யார் சொல்லித் தருவார்கள்? உங்களிடம் கேட்டு கேட்டு தோல்வி அடையும் போது உளவியல் கருத்துக்களை இந்த அவையிலே பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகி நட்பு வட்டாரத்திலே சேரும். முன்னாள் காவல்துறை அதிகாரியாக பதிவு செய்கின்றேன். புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, போதை பழக்கத்திற்கு ஆளாவது, பெண்களிடம் தவறாக நடப்பது அத்துணையும் இந்த பிள்ளைகள் நட்பு வட்டாரத்தில் இருந்து மட்டுமே கற்றுக்கொள்கிறார்கள். உங்களை அறியாமலேயே அந்த பிள்ளைகளை அந்த இடத்துக்கு தள்ளுவது நீங்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. விசாரித்து பார்த்து ஒப்புதல் வாக்குமூலம் பதிவு செய்யும் போது பிள்ளைகள் குற்றவாளிகளாக இருக்கிற பிள்ளைகள் ஒப்புதல் வாக்குமூலத்தை உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்படி என்றால் இந்த பிள்ளைகள் கெட்டுப்போவதற்கு காரணம் நாம இருக்கின்றோம். நம்மை அறியாமலேயே நன்றாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இப்படி செய்து கொண்டிருக்கின்றோம். பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவார்ந்த மக்கட்பேறு அல்ல பிற. வள்ளுவன் என்ன சொல்றான்? என்ன நினைச்சு பாருங்க. ஒரு திருவள்ளுவர் எப்படி சொல்லிட்டு போயிருக்கார் பாருங்க. பேச்சு வழக்கிலே நான் வள்ளுவன் என்ன சொல்கிறான் என்றால் ராமசாமி கோபத்துக்கு வந்துடுவார். உரிமை. இந்த இடத்திலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெரும் அவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவார்ந்த மக்கட்பேறு அல்ல பிற. உன்ட்ட இருக்கிற சொத்துலேயே பெரிய சொத்து என்னன்னு அப்பாவை கேட்டா 10 ஏக்கரா நிலம், பெரிய மாட மாளிகை, காரு, பேங்க் பேலன்ஸ், அதெல்லாம் இல்லை. உயிருள்ள, பாசமுள்ள, உணர்வுள்ள உங்களுடைய பிள்ளைகள் தான் உங்களிடம் இருக்கின்ற மிகப்பெரிய சொத்து என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை பேர் அதை நினைக்கிறோம்? வாழ்க்கை வேறு, பொருள் வேறு நண்பர்களே. பொருள் என்பது நான் பணத்தை குறிப்பிடுகின்றேன். வாழ்க்கை என்பது பிள்ளைகளை குறிப்பிடுகின்றேன். நாம் பணம் பணம் என்று ஓடி பொருளை சம்பாதிக்கிறது அந்த காரணத்திற்காக விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுகிறவர்களாக மாறிப்போய்விட்டோம். மதிப்பெண்களையே எடுத்துக்கொள்ளுங்களேன். நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டியது அவசியம்தான். ஆனால் அருமையான இந்த குழந்தைகள் குழலினிது யாழினிது என்பர் மக்கள் மல்லை சொல் கேளாதோர். மெய்தீண்டல் உடலுக்கு இன்பம், அவர்தம் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கின்றார் வள்ளுவர். இப்படிப்பட்ட பிள்ளைகளை மிகப்பெரிய சொத்தாக நாம் எத்தனை பேர் நினைத்து நம்முடைய நேரத்தை செலவு செய்கின்றோம். பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யாத பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் சொத்து சேர்த்து வைத்தாலும் அது விழலுக்கு இறைத்த நீர் என்பதை முன்னாள் காவல்துறை அதிகாரியாக நான் பலமுறை பார்த்திருக்கின்றேன். நிதர்சனமான உண்மை. தயவு செய்து பெற்றோர்களே, உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ளுகின்றேன். பொதுவாக கிராமப்புறத்தில் இருக்கின்ற மாணவ மாணவிகளுக்காக இதனை பதிவு செய்கின்றேன். நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை. ஆனால் தமிழகத்தில் மட்டும், உலகத்திலே எங்குமே நடப்பதில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 10th ரிசல்ட்டும் +2 ரிசல்ட்டும் வரும்போது 20 பேருக்கு குறையாமல் தற்கொலை செய்து கொள்ளுகின்றார்கள் இந்த இந்தியாவிலே மட்டும். வேணுகோபால் என்று ஒரு நீதிபதியை நியமித்து இதை விசாரிக்க சொன்னார்கள். அவருடைய அறிக்கையை சொல்லுகின்றேன். ஒரு பொண்ணு +2ல் 200க்கு 200 3 சப்ஜெக்ட்லையும் வாங்கி அப்போ டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஒரு சப்ஜெக்டில் 200க்கு 187 வாங்கிடுச்சு, பாக்கி 2லையும் 200. மருத்துவ படிப்பு கிடைக்கவில்லை. முதல் நாள் அவங்க அப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அழைச்சிட்டு வந்து எங்கள்கிட்டலாம் காமிக்கிறார், இவ்வளோ நல்லா படிக்கிற பிள்ளைன்னு. இது மாதிரி ஒரு பள்ளிக்கு போகும்போது ரிசல்ட் வந்த அன்னைக்கு மருத்துவமனையிலே கறிக்கட்டையாக அந்த பிள்ளை கிடப்பதை பார்த்து மரண வாக்குமூலம் பதிவு செய்த துர்பாக்கிய நிலைக்கு ஆளானவன் நான். அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், ஏமா அப்படி பண்ண? நெருப்பு வச்சுட்டேன் சார். பரீட்சை எழுதுகிறப்பவே எனக்கு மார்க் குறையும்னு தெரியும். நான் டாக்டர் ஆகலைன்னா எங்கள் அம்மா செத்து போயிடுவாங்க சார். எங்கள் அப்பா என்னை அடித்தே கொண்டுருவார் சார். எங்கள் வாத்தியாரெல்லாம் என்னை வந்து அசிங்கப்படுத்திடுவாங்க சார். இது சமுதாயத்தினுடைய குற்றம் அல்லவா?
மதிப்பெண்களை விட மனித உயிர் மேலானது என்பதை பெற்றோர்கள் தயவு செய்து இந்த இடத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து பெற்றோர்களே, எக்காரணம் கொண்டும் ஒரு ரோஜாவை ஒரு ரோஜாவோடு அல்ல, ஒரு ரோஜாவை ஒரு மல்லிகையோடு கூட ஒப்பிடாதீர்கள். ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையோடு எக்காரணம் கொண்டும் ஒப்பீடு செய்யாதீர்கள். இங்க பாருங்க, அந்த பிள்ளை அப்படி படிக்குது, அந்த அப்பா அப்படி இருக்காங்க. நீங்க பாருங்களேன், அந்த பிள்ளை மார்க் வாங்குது, இந்த பிள்ளை மார்க் வாங்குது, அது அப்படி இருக்கு. எந்த பிள்ளையாவது உங்களை பார்த்து அந்த அப்பா அம்மா மாதிரி நீங்க இல்லையேன்னு எப்பயாவது கேட்டிருக்காங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாருங்க. தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது, சிலந்தி வலை பின்னுகிறது, கரையான் புற்று வைக்கிறது, எல்லாமே மகத்தான செயல்தான். ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா? எப்படி ஒரு பிள்ளையை போல் இன்னொரு பிள்ளை இருக்க முடியும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள்? தயவு செய்து வேண்டாம். அந்தந்த பிள்ளைக்குள்ள இங்கே என்ன உலகத்தில் பெரிய விஷயம்னா, நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக எல்லா பெற்றோர்களுக்கும் பிள்ளை பாசம் ஒரே மாதிரி தான். தமிழகத்து பெற்றோர்களுக்கு தனிப்பாசம், அதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தமிழகத்து பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய இரத்தமாகவும் சதையாகவும் நினைப்பவர்கள். அவர்களுடைய வெற்றியை தங்களுடைய வெற்றியாகவும் அவர்களுடைய தோல்வியை தங்களுடைய தோல்வியாகவும் நினைப்பவர்கள் தமிழகத்து பெற்றோர்கள். இதில் என்ன கோளாறு ஆயிடுதுன்னா, பிள்ளை பிறக்கும் போதே பில்கேட்ஸ் ஆயிரணும் அப்படின்னு எல்லா அம்மாவுக்கும் கனவு. பிள்ளை 6வது படிக்கும் போதே அப்துல் கலாம் ஆயிரணும்னு எல்லா அப்பாவுக்கும் கனவு. ஆனால் இந்த பெற்றோர்களுக்கு ஒன்று தெரிவதில்லை. பெற்றோர்களே, அப்துல் கலாமுடைய அம்மாவோ பில்கேட்ஸினுடைய அப்பாவோ கனவு காணவில்லை. கனவு கண்டது பில்கேட்ஸும் அப்துல் கலாமும் தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல தயவு செய்து கண்டிப்பதாக இருந்தால், ஆசிரியர்களாக இருக்கட்டும் பெற்றோர்களாக இருக்கட்டும், பிள்ளைகளை கண்டிப்பதாக இருந்தால் தனியாக கண்டியுங்கள். பாராட்டுவதாக இருந்தால் எல்லோருக்கும் முன்னால் பாராட்டுங்கள். இதை மாற்றி செய்து அவர்களுடைய வாழ்க்கையை கெடுத்து விடாதீர்கள். தன்னுடைய தோழி, தன்னுடைய தோழன், பாருங்களேன், இவர்களுக்கு முன்னால் அவர்களை நீங்கள் கண்டிக்கும் போது உங்களுடைய ஆண்மையை காண்பிக்க வேண்டும் என்று மற்றவர்களுக்கு முன்னால் கண்டிக்கும் போது அவர்கள் வாழ்க்கையிலே நம்பிக்கை இழப்பதோடு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு முன்னால் கண்டிக்கும் போது அவர்கள் கூனி குறுகி, நீங்கள் பாருங்களேன், நடந்து போகிறவன் கீழே விழுவுறான் தடுக்கிட்டு, அடிபட்டுச்சான்னு பார்க்க மாட்டான், எவனாவது பார்த்தானான்னு தான் முதல்ல பார்ப்போம். அதானே உண்மை? மற்றவர்களுக்கு முன்னால் நம்மளை கண்டிச்சிட்டாங்களே, வன்மம் உண்டாகி விடுகிறது மாணவர்களுடைய மனதில். இதெல்லாம் உளவியல் கூற்றுகள். அதோடு மட்டுமல்ல, பெற்றோர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க, சொன்னார் அவர், பின்னால் உட்காந்துருக்கிறீங்க. 3 நேரம் பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் செலவு செய்ய வேண்டிய முக்கியமான நேரம். பிள்ளைகளை காலையில் படுக்கையிலிருந்து எழுப்பும் போது, பிள்ளைகள் இரவு தூங்கும் போது, பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தவுடன் ஒவ்வொரு தாயும் தந்தையும் ஒரு 5 நிமிடம் அந்த பிள்ளைகளிடம் செலவு செய்தால் அளப்பரிய மாற்றங்கள் அந்த பிள்ளைகளினுடைய மனதிலே உண்டாகிறது என்பது உளவியல் கருத்து. பாருங்க, கைத்தட்டில் இருந்தால் அது இல்லைன்னு தெரியுது. போகிற போக்கில் ஏய் நல்லா படுறா, நிறைய மார்க் வாங்கணும், ஃபஸ்ட்டு வரணும், அவ்வளோதான். நீங்கள் காலையில் பிள்ளை அம்மாவோ அப்பாவோ எழுப்பும்போது ஒரு மகிழ்ச்சியாக நல்லா சந்தோஷமாக, ஸ்கூலுக்கு போகணும்ப்பா, எந்திரி, எவ்வளோ நல்ல ஸ்கூலு, எவ்வளோ நல்லா படிக்கிற நீன்னு நல்ல வார்த்தைகள் 4 சொல்லி எழுப்பி பாருங்கள், அன்னைக்கு முழுவதும் சந்தோஷமாக இருப்பான். எந்திரி எந்திரி எந்திரி, வேன் வந்துடும், கார் வந்துடும், பட்டேல்னு ஒரு அடி, அன்றைக்கு பூரா பதட்டமாகவே இருப்பான். இது உளவியல் கருத்து. இரவு தூங்கும்போது வெற்றியாளர்களினுடைய கதைகளை, நல்ல கதைகளை பிள்ளைகளிடம் அமர்ந்து, ஏதோ நான்லாம் ரொம்ப பெரிய ஆள் பிள்ளைகிட்ட உட்காந்து நான் பேசுகிறதா, அவ்வளோதான், போய்டும் பிள்ளை. இதுதான் உங்களுடைய கடமை. பெற்றெடுத்தவர்கள் நீங்கள் அல்லவா? அதோடு மட்டுமல்ல, ஸ்கூல்ல இருந்து வரும்போது உட்கார்ந்து பிள்ளைங்கள்ட்ட இன்னைக்கு என்ன பள்ளிக்கூடத்தில் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எந்த ஆசிரியர், கதை கதையாக சொல்லுவார்கள். நீங்கள் உட்கார்ந்து கேட்டு பாருங்களேன். டிவியை பார்த்துக்கிட்டே மெகா சீரியல், போய் முகத்தை கழுவிட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு டியூஷன் போ, படி. அது யார் நீங்கள் சொல்லணுமா? அதுக்கு இங்கே தான் நாம் தவறுகிறோம். இதுதான் நாம் செய்கின்ற தவறு. ஒரு நாளைக்கு 3 முறையாவது பிள்ளைகளை கண்ணோடு கண் பார்த்து, ஐ டு ஐ, நேராக பார்த்து பேச வேண்டும். ஒரு நாளைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை 8 முறையாவது பெற்றோர்கள் மட்டும் தொட்டு பேச வேண்டும் என்கிறது உளவியல் கருத்து. முதல்ல தட்டி கொடுக்கிறது, தலைவாரி விடுவது, பூச்சூடி விடுவது, விரல் பிடிப்பது, அழைத்து செல்வது,
பிள்ளைங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வருமா, நமக்காக இந்த அம்மா அப்பா இவ்வளோ பண்ணுறாங்களே, நம்ம தப்பே பண்ணக்கூடாதுன்னு நினைக்குமா? இதெல்லாம் நம்ம செய்கிறோமா? நினச்சி பாருங்க. தவறுவது நாம். பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சொத்து எவ்வளவு சேர்த்து வச்சாலும் பிரயோஜனம் இல்லை. பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை பல முறை காவல்துறை அதிகாரியாக நான் பார்த்திருக்கின்றேன். வெற்றி பெறுவதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல், மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வெற்றி என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். வெற்றி தன்னால் வந்து சேரும். பெற்றுக்கொள்வதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல், விட்டுக் கொடுப்பதிலும் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லித்தாருங்கள். விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டுக் கொடுத்ததில்லை. அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை என்று சொல்லித்தாருங்கள். நம்மை அவமதித்தவர்களை நாமும் அவமதிக்க நினைப்பது அகங்காரம். நம்மை அவமதித்தவர்களும் நம்மை வந்து வணங்கி வாழ்த்தும்படியாக நம்முடைய உழைப்பின் மூலமாக, முயற்சியின் மூலமாக நம்மை வளர்த்து கொள்வது, நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிடச் செய்துவிடும். அதுதான் வெற்றி. பிள்ளைகளுக்கு முன்னால் தயவு செய்து கோபப்படாதீர்கள். பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசவே மாட்டார்கள், கேட்ட வார்த்தையைத்தான் பேசுவார்கள். உங்களிடமிருந்து தான் கற்றுக்கொள்ளுகிறார்கள். தயவு செய்து பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு முன்னால் சண்டை போடாதீர்கள். கோபப்படுவதினால் ஒரு அமிலத்தை போன்றது கோபம். இருக்கின்ற இடத்தைத்தான் முதலில் அழிக்கும், படுகின்ற இடத்தை விட. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்றார் வள்ளுவர். அதோடு மட்டுமல்ல, யாகாவாராயனும் நா காக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டுனா. வார்த்தைகள் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு எப்படிலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் பெற்றோர்கள் நடந்து காண்பீங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். கவலைப்படுவதினால் ஒரு மனிதன் ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. பிள்ளைகளை கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுங்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் கடைசி வரைக்கும் அமைதி நிலைக்கும் என்று வாழ்ந்து காண்பியுங்கள். பிள்ளைகளும் வாழ்ந்து காண்பிப்பார்கள். 24 மணி நேரமாக அழுதுகிட்டே உட்காந்துருக்கிறது, கவலைப்பட்டுட்டே உட்காந்துருக்கிறது. சொல்கிறோம், படிக்கிறோம்ல, பாட்டெல்லாம் கேட்குறோம்ல. எந்த மனித இதயத்தில் காயமில்லை சொல்லுங்கள், காயமெல்லாம் காலப்போக்கில் மாறிப்போகும் மாயங்கள் தானே. ஒளிதாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வலிதாங்கும் இதயம்தானே நிலையான சுகம்தான். யார் சொல்லித்தரது பிள்ளைங்களுக்கு? இந்த இடத்துல உட்காந்துருக்கிற அப்பாவுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளவு நல்லா இருன்னு சொன்னாலும் சொல்கிறத பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை தான் செய்வாங்க. இதை உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஒரு நிமிடத்தில் பெற்றோர்கள் மட்டும் நான் சொல்கிறத செய்யுங்க. ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். உங்களுடைய வலது கையை மட்டும் தூக்குங்க. பெற்றோர்கள் எல்லாருமே தூக்குங்க. ப்ளீஸ் ரைஸ் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர். ஆள்காட்டி விரலை மட்டும் தூக்குங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும். அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிறத பிள்ளைங்க செய்யாது, செய்கிறத மட்டும்தான் செய்யணும்னு. இப்போ நான் சொன்னேன், நீங்கள் கை தூக்கிட்டீங்க, ஆள்காட்டி விரலை நீட்டிட்டீங்க. ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர்ஹெட். நெற்றியை தொடுங்க. ப்ளீஸ் டச் யுவர் நோஸ் டிப். ப்ளீஸ் டச் யுவர் சீக். அப்படியே கையை வைங்க. கடைசியாக நான் சீக்கை தொடுங்கன்னு, கன்னத்தை தொடுங்கன்னு சொன்னேன். நான் தொட்டது தாவாயை தொட்டேன். அத்தனை பேர் தாவாயை தான் தொட்டுறீங்களோடைய, நான் சொன்னதை ஒருத்தர் கூட செய்யலை. பாருங்க கைதட்ட. நீங்கள் எப்படி வாழ்ந்து காண்பிக்கின்றீர்களோ அதை போலத்தான் அந்த பிள்ளைகள் வாழ்வார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆங்கிலத்திலே அழகாக சொல்லுவார்கள், being a positive role model is the fastest and most powerful way to teach children, because people do not hear your words. Children do not hear your words as deeply as they feel your actions. பிள்ளைங்க நீங்கள் சொல்கிறத செய்கிறத விட நீங்கள் செய்கிறது தான் செய்வாங்க. வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டு ஈச்சரில் உட்காந்துக்கிட்டு பக்கத்து வீட்டு மாமா கேட்டால் இல்லைன்னு சொல்லுப்பா, ஃபோன் அடித்தா அப்பா இல்லைன்னு சொல்லுப்பா,
கண்டிப்பாக சொல்லுவாங்க. சினிமாவுக்கு போயிட்டு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வந்தேன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் தானே சொல்லிக் கொடுக்குறீங்க. தயவு செய்து பெற்றோர்களே வாழ்ந்து காண்பியுங்கள். இறுதியாக இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். இந்த இடத்துல பெற்றோர்கள் மாணவர்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல நேற்று பழனிவேல் அவர்கள் என்னிடம் சொன்னார், நீங்கள் 2 பேர் இருக்கிற இடத்துல உன்னை சொல்லணும்னு சொன்னார். அதை நான் சொல்கிறேன் உங்களுக்காகவே. பெற்றோர்களுடைய அருமை பெருமைகளை நீங்கள் அறிந்ததை விட அவர்கள் முக்கியமானவர்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதே போல் ஆசிரியர்கள் நீங்கள் நினைத்ததை விட பெருமையானவர்கள். உங்களுக்கு தெரியுமா, உலகத்திலேயே முன்னேறியவர்களாக அறியப்பட்ட 10 பேரில் 10 பேரிடம் பேட்டி கண்டார்கள். வாழ்க்கையில் நீ எப்பற ஜெயிச்ச, உலகத்தில் பெரிய ஆளா எப்படி ஆன? 10 பேரில் 8 பேர் தன்னுடைய பள்ளிக்கூடத்து ஆசிரியைகளையே முன்னுதாரணமாக சொல்லி இருக்கின்றார். இங்க ஆசிரியர்கள் அவ்வளவு பேர் அமர்ந்திருக்கின்றீர்கள். ஆசிரியர்களுடைய சக்தி திறமை உங்களுக்கு என்ன என்று தெரியுமா? உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கல்லார் அறிவிலாதார். பணம் வச்சிருக்கிறவன்ட்ட யாசகம் போய் கேட்குறான் பார், குமிஞ்சு குறைஞ்சு. அது மாதிரி மாணவர்கள் பெற்றோர்களிடமிருந்து ஆசிரியர்களிடமிருந்து கூனி குறுகி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றான். நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க, நீங்கள் திட்டாதீங்கன்னு சொன்னோன்னு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுல்ல. ஒன்று தெரிஞ்சுங்க, பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கண்டித்து ஒரு மாணவனோ மாணவியோ கெட்டுப்போனதாக உலகத்தில் சரித்திரமில்லை. ஒரு பிள்ளை என்னுடைய அப்பாவினுடைய நோட்டு புத்தகத்திலே ஒரு ஆசிரியர் எழுதி கொடுக்கின்றார், 10வது படிக்கிற உங்கள் பிள்ளையினுடைய நடவடிக்கை சரியில்லை. நடந்த சம்பவம், திருச்சியிலே மாவட்ட கண்காணிப்பாளராக இருக்கும்போது நடந்த சம்பவத்தை பதிவு செய்கின்றேன். தயவுசெய்து இதை படித்து பாருங்கள். நான் ஒவ்வொரு வாரமும் எழுதி கொடுக்குறேன், நீங்கள் இதை படித்து பார்க்க மாட்டேங்கிறீங்க, உங்கள் பிள்ளை நல்லா இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்து அனுப்புகிறாரு. இந்த பள்ளிக்கூடத்திலும் அது போல் நடந்திருக்கலாம். அந்த அப்பா படிக்கிறார், உங்கள் பிள்ளை நல்லா இல்லை, நீங்கள் படித்து பாருங்கள் அப்படின்னு எழுதி, நீங்கள் படிக்கிறது இல்லைன்னு அவர் எழுதியிருக்கிறத படித்து பார்த்துட்டு அந்த அப்பா எழுதுறாரு, யோ வாத்தியார, நீ என் பிள்ளைக்கு தான் வாத்தியார், எனக்கு இல்லை. வாத்தியார் வாங்கி பேசாமல் வச்சுக்கிட்டார். 4 ஆண்டுகள் கழித்து சுப்பிரமணியம் என்ற ஆசிரியனுடைய பெயர், என்னுடைய ஆசிரியர், அவர் திரும்ப கல்லூரிக்கு வந்தவர், என்னை எஸ்பி ஆனதுக்கு பார்க்க எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. எதிர்பாராத சம்பவம். ஒரு பெண்ணினுடைய கழுத்திலிருந்து செயின் அறுத்துட்டான்னு 3 பேரை பிடிச்சிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு அம்மா அப்பாவும் காலில் விழுறாங்க, என் பிள்ளை நல்லவன், சேர்க்க சரியில்லை. அது மாதிரி இந்த பையனுடைய அம்மாவும் அப்பாவும் வர்றாங்க, அம்மாவை வெளியில் நிறுத்திட்டு அப்பா மட்டும் உள்ளே வர்றார். வந்தவர் இந்த ஆசிரியர் எனக்கு முன்னால் உட்கார்ந்திருப்பதை பார்த்தவுடன் செவுத்தில் போய் முட்டி மோதிக்கிறார். ஐயோ, ஏன் இங்கே முட்டிக்கிற, என்னையா நான் கேட்குறேன். சார், இந்த வாத்தியார் எனக்கு முன்னாடியே தெரியும் சார், அவர் சொன்னதை கேட்டிருந்தா என் பிள்ளை உருப்பிட்டுருக்குமா? கண்டிப்பாக உருப்பிட்டுருப்பான் சார். என்னையான்னு கேட்டால், அவர் யாருன்னா 10வது படிக்கும்போது உன் பிள்ளை உருப்பிடாமல் போயிட்டுருக்கான்னு எழுதி கொடுத்து அவர் பதில் எழுதினார்ல, யோவ வாத்தியார் என்ன, அந்த பையன்தான் ஜெயிலுக்கு போகிறதுக்காக கம்பி என்றதுக்கு சிறைச்சாலையில் அமர்ந்திருக்கின்றான். என்னை அந்த தந்தை பார்க்கின்றார். பெற்றோர்கள் நன்றாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டுமென்றால் ஆசிரியர்கள் கண்டிப்பதை நன்றாக எடுத்துக்கொள்ளுங்கள். அன்று அவர் கண்டிப்பதை சரியாக எடுத்துக்கொண்டால் என்னை போன்ற காவல்துறை அதிகாரியால் தண்டிக்கப்பட்டு வாழ்க்கை முழுவதும் ஜெயிலில் இருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காதே. இதை யார் சொல்லித் தருவது? கைத்தட்டுற நீங்கள்லாம் தெரிஞ்சுங்க, வாத்தியார் கோவத்தில் ஏதாவது சொல்லிட்டாலோ ஒரு தட்டு தட்டிட்டாலோ உலகமாக இடிஞ்சு போன போய் உங்கள் அப்பாட்டெல்லாம் கத்தாத. கத்துனேன்னா என்ன மாதிரி உள்ளவன் பெரம்பெடுத்து பிச்சை எடுக்கிற சூழ்நிலை பின்னாடி வந்துடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதை நான் அவையிலே பதிவு செய்கின்றேன். ஆசிரியர்கள் அடிக்கக்கூடாது என்பது அவர்களுக்கு தெரியும். உங்களை அடிப்பதில்லை. நீங்கள் திருந்த வேண்டும் என்றால் தவறை கூட சுட்டிக்காட்டவில்லை என்றால், வலி தாங்கும் கற்கள் தானே மண் மீது உளியாகும்னா, உளி அடித்து எல்லாத்தையும் செதுக்கி எடுத்தது தானே நல்ல சிலை, கடவுள் சிலை உள்ளிருந்து வருது. அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமா? இல்லையா? நான் வாத்தியார்களை ஆசிரியர்களை அடிக்க சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் கண்டிப்பது வேறு, தண்டிப்பது வேறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பதிலே தவறில்லை, தண்டிப்பதில் தான் தவறு என்று அரசாங்கம் சொல்லுகிறது. இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர், ஹூ கான்கர்ட் த என்டையர் வேர்ல்டு. உலகத்தையே ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்ற மகா அலெக்சாண்டரிடம் எப்படா உலகத்தை ஜெயிச்ச? கேள்வி.
அலெக்சாண்டருடைய பதில் என்ன தெரியுமா மாணவர்களே, மாணவிகளே? நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று கூறினார். உலகத்தை ஜெயிக்கின்ற மாணவர்களை உருவாக்குகின்ற சக்தி படைத்தவர்கள் இன்றைய ஆசிரியர்கள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. இது போகட்டும், நேரம் இல்லாதனால் ஆசிரியர்களுக்கு 2 நிமிடம் தான் பேசியிருக்கின்றேன். ஆசிரியர்கள் என்னுடைய பேச்சை முழுமையாக ஆசிரியர்களுக்காக கேட்க வேண்டும் என்றால் அடுத்த பள்ளிக்கு வாருங்கள். முடிந்தால் தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ, அவளுடைய பெயர்தான் தாய். சொல்லுபவர் விவேகானந்தர். உலகத்திலே கெட்ட பிள்ளை உண்டு, கெட்ட தாய் என்று யாராவது உண்டா? இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான். உங்களை 10 மாதம் தன்னுடைய வயிற்றிலே சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை மட்டுமே உண்டு, தனக்கு வேண்டியதை வெறுத்து, நீ பிறப்பதற்கு முன்னால் உனக்காக இறைவனிடம் வேண்டிய ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அந்த உன்னதமான ஜீவன் உன்னுடைய தாய்தான். என் தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம். என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாயே என்கிறான் ஆபிரகாம் லிங்கன். தாயை போற்றி வீழ்ந்தவர்களும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவர்களும் இல்லை. சித்திரச் சோலைகளாக இங்கு வந்து அமர்ந்திருக்கின்றீர்களே, உங்களை வளர்த்தெடுப்பதற்கு உன்னுடைய தாய் எத்துணை முறை இரத்தம் சிந்தினாள் என்று எத்துணை பேர் சிந்தித்து பார்த்திருக்கின்றீர்கள். அதனால்தான் ஆரம்பத்தில் இந்த பேச்சை நான் ஆரம்பிக்கும் போது உன்னுடைய தாய் தந்தை தான் காரணம் என்று உன்னிடம் கூறினேன். முடிக்கும்போது அதையே சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். அப்படி என்றால் இந்த தாயினுடைய பெருமையை கிராமத்தில் பாடுறாங்க. 300 நாள் எனை சுமந்து மூச்சடக்கி பெத்தெடுத்து தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி தாளாட்டி முதல் முத்தமிட்டு மூச்சுக்காற்றை பங்கு போட்டு உணவினை பங்கு போட்டு உதிரத்தை பங்கு போட்டு உயிரினை பங்கு போட்டு என்னை பொத்தி பொத்தி வளர்த்த தாய் நீ அம்மா, உனக்கு என்னை பெத்த கடன் எப்படித்தான் தீருமம்மா என்று கிராமத்தில் பாடுறான். இந்த இடத்திலே ஒன்றை சொல்லுகின்றேன். தாய் அசல், தெய்வம் அதன் நகல் என்பேன். தெய்வத்தை நாம் நேரில் பார்த்ததில்லையே. அவர்கள் சேற்றிலே கால் வைத்ததால் தானே நீங்கள் சோற்றிலே கை வைக்கின்றீர்கள். மறுக்க முடியுமா? நீ உண்ணுகின்ற உணவு, உடுக்கின்ற உடை, இருக்கின்ற இடம் அத்துணையும் அவர்கள் வியர்வையில் விளைந்தது தானே. சிந்தித்து பாருங்கள். நான் எல்லா இடத்திலும் இதனை பதிவு செய்கின்றேன். ஓலை குடிசையிலே ஒழுகும் மழைநீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள். நாம் நினைந்திருப்போம் மாணவர்களே, மாணவிகளே, மழை நீரால் அல்ல, தாயினுடைய கண்ணீரால். இந்த இடத்திலே நான் உங்களிடம் சிறப்பு விருந்தினராக பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அதற்கெல்லாம் யார் காரணம் என்று நினைக்கின்றீர்கள்? படித்து வளர்ந்த பிறகு எங்கள் அப்பான்னு காலேஜில் சொல்கிறதுக்கு, எங்கள் அம்மான்னு சொல்கிறதுக்கு கூட வெட்கப்படுகின்ற இளைஞர்களை பார்த்து நான் வெட்கப்படுகின்றேன். வரப்பிலே பில்லறுத்து வயலிலே களை எடுத்து கையிலே வடிகின்ற இரத்தத்தை காசாக்கி என்னுடைய ஏழை தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால் முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளராகவும் இன்று உங்கள் முன் சிறப்பு விருந்தினராகவும் நான் உரையாற்றி கொண்டிருக்கின்றேன் என்றால் அத்துணை பெருமையும் என்னை பெற்றெடுத்த ஏழை தாயையே சேரும். ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, வீட்டில் சோறு சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவாங்க. நிறைய அப்பா இருக்காங்க. சோறு சுவையாக இருந்தால் நீங்கள் சாப்பிடுவீர்கள். சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா சாப்பிடுவாள். மறுக்க முடியுமா? வெளியிலே போய்விட்டு வீட்டிற்கு வருகின்ற பிள்ளை மழையிலே நனைந்து வந்தால்
ஏண்டா கொடை எடுத்துகிட்டு போயிடக்கூடாதா அப்பா? ஓரமாக ஒதுங்கி இருந்துட்டு மழை விட்டோன்னே வரக்கூடாதா அக்கா? தாய் என்ன செய்வாள் தெரியுமா? தன் பிள்ளையினுடைய நனைந்த தலையை தன் முந்தானையால் துவட்டி, இந்த பாழாய் போன மழை என் பிள்ளை வெளியில போகும்போதா பெய்ய வேண்டும் என்பார். வெளியிலே போய்விட்டு வீட்டிற்குள்ளே வருகின்ற ஆணினுடைய கைப்பையை பார்ப்பது குழந்தை. அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க சாப்பிட்றதுக்கு? சட்டைப்பையை பார்ப்பவள் மனைவி, சம்பளம் வந்துருச்சா குடும்பம் நடத்தணுமே. பிள்ளையினுடைய இறைப்பையை பார்த்து பிள்ளை பசியாக இருப்பானே என்று நினைப்பவள் தாய் மட்டுமே. கண்ணை விளக்காக்கி, கையை தொட்டிலாக்கி, இரத்தத்தை பாலாக்கி உன்னை வளர்ப்பவள் உன்னுடைய தாய். உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணரீரோ, உணர்ச்சி கட்டீர் என்கின்றான் பாரதி. நினைச்சு பாருங்க, உண்மையா பொய்யான்னு. பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் முகம் காட்டுவதைப் போல, பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பின் மூலம் சுரப்பதைப் போல, தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் அழகா சொல்லுவாரு, வீட்டிற்குள்ளே சொர்க்கத்திற்கு போகின்ற வாசலை வீட்டிற்குள்ளே வைத்துவிட்டு வெளியிலே சொர்க்கத்தை தேடுகின்றாயே முட்டாளே, உன் தாய் தானடா சொர்க்கத்திற்கு போகின்ற வாசல் என்பார். நமக்கு மட்டும்தான் தாய்ப்பாசமா? இல்லை. கேரளத்து மண்ணான காலாடியிலே பிறந்த ஆதிசங்கரர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு துறவு கோலம் பூண்டார். ஆனால் தாயை விட்டு பிரிய முடியவில்லை. தாயே எங்கிருந்தாலும் வந்து நான் மடி சுமப்பேன் என்று இறந்தவுடன் தாயை சுமந்தார். பட்டினத்தார் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டு பதறி அடித்து சுடுகாட்டிற்கு ஓடி வருகின்றார். மாணவர்களே, மாணவிகளே, தன்னுடைய தாயினுடைய உடலை பச்சை வாழை மட்டையிலே வைத்து ஞான நெருப்பால் எரித்து உருகி உருகி 10 பாடல்களை பாடினார். இன்றளவும் அழியாத பொக்கிஷம் தாயினுடைய பெருமையை கூறிக்கொண்டிருக்கின்றது. துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் உங்களுக்கும் எனக்கும் தான் தாய்ப்பாசமா என்றால் இல்லை என்கிறது வரலாறு. கோடிக்கணக்கான யூதர்களை போரிலே கொன்று குவித்த ஹிட்லர் 2ஆம் உலகப் போருக்கு பின்னால் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் போது தன்னுடைய தாயினுடைய புகைப்படத்தை கையிலே எடுத்து மார்பிலே வைத்து தழுவியபடி துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறந்து கிடந்தான் என்கிறது வரலாறு. மகனும் மருமகளும் அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்கள். தாயினுடைய அருமையை சொல்லி முடிக்கின்றேன். 2 பேரும் அலுவலகத்திலேருந்து வர்றாங்க. வரும்போது மனைவி சொல்கிறா கணவன்கிட்ட, இன்றைக்கு இந்த வீட்டில் ஒன்று நான் இருக்கணும், இல்லைன்னா அந்த அம்மா இருக்கணும். எந்த அம்மா? கணவனோட அம்மா, மாமியார். வீட்டிற்கு போனவுடன் முடிவு செய்து விடுகிறான் கணவன். ஆசிரிய தாய், ஆசிரிய தந்தை. தந்தை இறந்த அந்த தாய் மகனினுடைய அரவணைப்பிலே வளர்கின்றாள். பேர குழந்தைகள் 2 பள்ளி போய்விட்டு வந்தவுடன் பாட்டியோடு தான் இருப்பாங்க. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில். நீங்களே உங்கள் அம்மாச்சிக்கிட்ட, நாங்களாம் அம்மாச்சிப்போம் அப்பாயிப்போம், நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியாது. ஆயா பாட்டிக்கிட்ட தான் பாசமாக இருப்பாங்க, தெரிந்த ஒன்று. ஆனால் மனைவியினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு காரணமே இல்லாமல் சரி கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுறலாம். நடந்த சம்பவத்தை பதிவு செய்கின்றேன். அடுத்த நாள் அந்த அம்மாட்ட சொல்கிறான், வாமா அப்படின்னு. எங்கடான்னு கேட்குறாங்க. எதிர்பார்க்கவே இல்லை. அழைத்து கொண்டு போய் கதற கதற முதியோர் இல்லத்தில் விட்டு விட்டான். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்து எங்கே ஆயான்னு கேட்குறாங்க. அது ஊருக்கு போயிருக்கு, அப்புறம் தான் வரும்ட்டாங்க. ஒற்றை மகன். பிள்ளைகள் தடுமாறுகிறார்கள் பாட்டி இல்லாமல். 1 மாதம் ஆகின்றது நண்பர்களே. 2 பேரும் அலுவலகத்துக்கு போயிட்டு அங்கேருந்து வரும்போது இவன் முதல்ல ஃபோனில் பேசி நேராக போய் பார்த்துட்டு இருந்தான் பையன், அது குறையுது. அப்புறம் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தான், அது குறையுது. அப்புறம் போகவே இல்லை. 2 பேரும் வரும்போது ஒரு லாரி பிரேக் அடிக்காமல் வந்து பின்னால் இடிக்கிறான். இங்கு நடந்த சம்பவத்தை குறிப்பிட்டு, வேற எங்கேயும் எட்டி இல்லை தமிழ்நாட்டில். 2 பேரும் அடிபட்டு கீழே விழுவுறாங்க. மனைவிக்கு தலையில் அடிபட்டுருது. டாக்டர்கிட்ட போகிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க. ஆப்ரேஷன் முடியுது. கண் பார்வை திரும்பலை. யாருக்கு? மனைவிக்கு. பார்வையே இல்லை. என்ன செய்வது என்று தெரியவில்லை. இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷனில் போய் அடிபட்டு மனைவி விழுந்த போது இவன் இங்கேருந்து ஓடுறான் ஹாஸ்பிட்டலுக்கு. 2 பேரையும் கொண்டு போய் விட்டுட்டு கண் பார்வை போச்சுன்னொன்னே வீட்டுக்கு வந்து பிள்ளைகளை பார்க்குறவன் வீட்டிலேருந்து ஓடுறான் கணவன்.
அங்கே பார்வையற்ற நிலையில் இருக்கின்றால் அவங்க அம்மாட்டேருந்து ஃபோனு மாற்றி மாற்றி வருது செல்ஃபோனில் அவனுக்கு. இந்த நேரத்தில் இந்த சனியை அப்படின்னு அதை ஆஃப் பண்ணுறான் சொல்லிகிட்டே. அவன் சொன்னது எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, ஃபோன் எடுக்கலை. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, யாராவது ஐ டொனேஷன் கொடுத்தாங்கன்னாக்க கண் பார்வை திரும்ப வருமா என்று முயற்சிக்கலாம். கேட்குறாங்க, ஐ டொனேஷன் இல்லை. 3ஆம் நாளுக்குள்ளே பண்ணணும். 2வது நாள் இந்த டாக்டர்கிட்ட இவன் அந்த பையன் போய் அம்மாவை பார்க்குறதுக்காக போகணும்னு நினைக்கிறான். ஆனால் மனைவி இப்படி இருக்கிறதுனால போய் பார்க்கவே இல்லை. 2வது நாள் ஆஸ்பத்திரிக்கு போகிறான். அந்த இடத்துல ஒரு அம்மா கண் தானம் பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்கு நல்ல நேரம், வேறு இடத்துலேருந்து கண் வந்திருக்கு, ஆப்ரேஷன் பண்ணலாங்கிறாங்க. ராத்திரி ஆப்ரேஷன் நடக்குது. காலையில் அனஸ்தீசியிலேருந்து அந்த அம்மா தெளிகிறாங்க. தெளிந்தவுடன் அந்த பொண்ணு சொல்லுது, மருமகள், நான் அத்தைக்கு செஞ்ச பாவம் தான் என்னை இப்படி பண்ணிடுச்சு, அதனால் முதல்ல நான் கண் விழிக்கும் போது என் அத்தையை தான் பார்க்கணும், நம்ம செஞ்சது தப்பு, போய் அழைச்சிட்டு வந்துருங்க. எப்போ? கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். உடனே தன்னுடைய மகன் பள்ளியிலிருந்து வந்தவனை அழைத்து கொண்டு முதியோர் இல்லத்திற்கு ஓடுகின்றான். முதியோர் இல்ல தலைவி, நீ எல்லாம் ஒரு மனுஷனையா? அந்த அம்மா நேற்று உன்னை 10 தடவை கூப்பிட்டுச்சுல்ல? ஆமாம் கூப்பிட்டாங்க. ஏன் அட்டன் பண்ணல? சாகிறப்ப கூட பார்க்காம விட்டுட்டியே. பதறி போகின்றான். அப்போது தான் அவனுக்கு தெரிகிறது அந்த தாய் இறந்தது. எங்கள் பாட்டியை பார்க்கணுன்னு அந்த பையன் தரையில் விழுந்து புரள்றான். அங்கே உள்ள அந்த முதியோர் காப்பகத்தில் வேலை பயின்ற ஒரு பெண் சாகரத்துக்கு முன்னால், கோமதி என்ற உன்னுடைய பாட்டி 2 கண்களையும் இந்த முதியோர் இல்லத்தில் யார் இறந்தாலும் தானம் பண்ணுறது தான் வழக்கம். யாரோ ஒருத்தருக்கு ஒரு மருத்துவமனையில் அந்த கண்ணை வச்சுருக்காங்க, நீ போய் பாடுறா, அங்கே போய் பாருன்னு அந்த பையன் மேலே உள்ள பரிதாபத்தினால் சொல்லுகின்றார்கள். அதே மருத்துவமனை பதறிப்போய் தன் பிள்ளையை தூக்கி கொண்டு ஓடுகின்றான். இத்துணையும் அந்த பேரப்பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். முதியோர் இல்லத்துக்கு போனோன்னா போய் ரெஜிஸ்டர் எடுத்து பெறட்டுறான். 75 வயது முதியவர் கோமதி, கண் தானம் கொடுத்தவர், கண் தானம் பெற்றவர் 35 வயது கோமலா. இவனுடைய மனைவி பெயர் இருப்பதை பார்த்து கொண்டு தலையில் அடித்து கொண்டு கதறுகின்றான். அந்த பிள்ளைகள் ஓடிப்போய் அந்த தாயை கண் விழிக்கும் போது 2 பேரும் பக்கத்தில் இருக்காங்க. வந்துட்டீங்களாடா கண்ணுன்னு அந்த அம்மா கேட்குது. உன்னை பார்க்க வரல, என் பாட்டியினுடைய கண் உன் முகத்தில் இருக்கிறதுனால அதை பார்க்க வந்தோங்கிறான். இறந்தாலும் அவள்தானே என்னை ஆள்கிறாள், இறந்தாலும் அவள்தானே என்னை ஆள்கிறாள், இறந்தும் வாழ வைப்பவள் தாய். இதை தயவு செய்து ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். தேடி சோறு நிதந்தென்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று நிறைய பேர் கண்ணை துடைக்கிறீங்க. எது நெகிழ்வானதோ அதுவே மகிழ்வானது. இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்பதற்காக இதனை குறிப்பிட்டேன். தேடி சோறு நிதந்தென்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிரை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்பான் பாரதி. இந்த அரசு பள்ளி மற்றும் மற்றைய பள்ளிகளிலிருந்து இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே, உங்களிடம் நான் இதுவரை பேசியது அத்துணையும் சொற்கள் அல்ல, அத்துணையும் விதைகள். கிராமப்புறத்திலே இருக்கின்ற மாணவர்களினுடைய திறமையும் தகுதியும் எனக்கு தெரியும். 1913ஆம் ஆண்டு இதே தமிழ்நாட்டிலே கும்பகோணத்திலே இருந்து கணித மேதை ராமானுஜன் எழுதிய கடிதம் நீங்கள் படித்து பார்க்க வேண்டியது. காலையிலே சாப்பிடுவதற்காக 10ஆம் வகுப்பு படிக்கும்போது வீட்டிலே சென்று அமர்கின்றார். வீட்டிலே சாப்பாடு இல்லை. மதியம் ஒரு ஆளாக்கு வாங்கி சோறு சமைத்து வைக்கின்றேன், நீ பள்ளிக்கூடத்திற்கு போயிட்டு வந்துவிடு, மாலை வந்து சாப்பிடலாம் என்று அவளுடைய தாயினுடைய பெயர் கோமலவள்ளி, தந்தையினுடைய பெயர் சீனிவாச ஐயங்கார், நண்பனினுடைய பெயர் அனந்தராமன். மாலை பள்ளிக்கு திரும்பவில்லை கணித மேதை ராமானுஜம். தாய் அனந்தராமனை அழைத்து கேட்கின்றாள், எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போகிறான். சாரங்கபாணி கோயிலில் உங்கள் பிள்ளை என்ன செய்கிறான்னு பாருங்கன்னு.
நீங்கள் படிக்கின்றீர்களே தியரம், நூற்றுக்கணக்கான தேற்றங்களை ஆசிரியர் எழுதும்போது உடைந்த சாக்பீஸ் துண்டுகளை வைத்து நோட்டு வாங்குவதற்கு காசு இல்லாமல் எழுதி போட்டு படுத்திருக்கின்றான். அவனுடைய நோட்டு புத்தகத்தை பார்த்த அவனுடைய மாமா டிடிஆர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு அதை அனுப்புகிறார். அங்கே WW ஹார்டி என்ற கணக்கு மேதை அதை பார்க்கின்றார். என்னடா இது, முடிவு சரியாக இருக்குது, வழி தெரியல. எத்தனையோ கணக்கு மேதைகள் உட்கார்ந்து பார்க்கின்றார்கள். தமிழனுடைய மூளையை பாருங்கள், உங்களுடைய அறிவு என்ன என்று பாருங்கள். அவனை வாடான்னு லெட்டர் போடுறார். அவன் எழுதுகிறான், அதுதான் அந்த 1916 ஜனவரி மாதம் 9 எழுதிய கடிதம். என்னுடைய மூளையை, அறிவுள்ள மூளையை காப்பாற்றுவதற்கு எனக்கு வயிற்றுக்கு சோறில்லை. என் தாய் தந்தையர் பட்டினியில் வாழ்கின்றார்கள். நீ முதல்ல கொஞ்சம் பணம் அனுப்பியா, அவங்களெல்லாம் சாப்பிட சொல்லிவிட்டு நானும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே வர்றேங்கிறான். 3 மாதம் கழித்து சென்றார். 5 ஆண்டுகள் அங்கே தங்கினார். இன்று நீங்கள் ATMல பணம் போட்டவுடனே அப்படியே கொட்டுதில்ல பணம். இன்சாட் ஏவுகணையை ஏவுகின்றார்களே, அமெரிக்காவிலோ தமிழ்நாட்டிலோ அல்லது இந்தியாவிலோ விண்வெளி தளத்தில் இருந்து கவுண்ட் டவுன் ஆரம்பிக்கிறாங்கல்ல. இந்த ATM முதல் அந்த விண்கலம் வரை தமிழகத்திலே கும்பகோணத்திலே உங்களைப் போல் பிறந்து சாதாரண பள்ளிக்கூடத்திலே படித்த ராமானுஜனுடைய மூளையிலே விழுந்த கணக்குதான், விளைந்த கணக்குதான் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அத்துணை பெரிய தகுதி உங்களிடம் இருக்கிறது. அதனால்தான் நான் சொல்லுகின்றேன், இத்துணை நேரம் உங்களிடம் பேசியது சொற்கள் அல்ல, அத்துணையும் விதைகள். வளமான நிலத்திலே விழுகின்ற விதைகள் ஆலமரமாக விழும் என்பதை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. உங்கள் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.